Welcome all my dear students. This class, let's start lesson 4, electromagnetic induction and alternating current. மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும். In this session, we will be dealing with electromagnetic induction, Faraday's experiments on electromagnetic induction, and then Lenz's law. Let's start with electromagnetic induction. In previous chapter, lesson 3, we learnt when electric current passing through a conductor, it produces a magnetic field. This concept is by Christian Oersted. And then Ampere proved when current carrying circular loop behaves like a Bohr magnet. If current carrying wire is in the form of a circular loop means that circular loop behaves like a Bohr magnet. So these are all magnetic effect due to electric current. நம்ம தேர்ட் லெசன்ஸில் பார்த்தது எல்லாமே ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்னால என்ன மாதிரி மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது. அடுத்ததா இது கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கும் போது இதோட கான்வர்ஸ் எஃபெக்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. கான்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, இஸ் இட் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் அன் எலக்ட்ரிக் கரண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஹெல்ப்னால நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கான்செப்டில் யோசிக்கும் போது தான் மைக்கேல் ஃபாரடே அண்டு ஜோசப் ஹென்ட்ரி இவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடைச்சது. ஸோ இந்த கான்செப்டை நமக்கு கிரெடிட் பண்ணுறவர் யார் அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே தான். இந்த இயர் 1831 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இது நம்ம பார்க்கலாம். ஒரு அனெக்டோட் கொடுத்துருக்காங்க, ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. என்ன அப்படின்னா, மைக்கேல் ஃபாரடே வாஸ் எனார்மஸ்லி பாப்புலர் ஃபார் ஹிஸ் லெக்சர்ஸ் ஆஸ் வெல். எப்போவுமே மைக்கேல் ஃபாரடேவோட லெக்சர் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்கும் அந்த காலத்தில். அப்போது ஒன் ஆஃப் ஹிஸ் லெக்சர்ஸ், அவரோட ஒரு லெக்சரில் he demonstrated his experiments which led to the discovery of electromagnetic induction. அந்த electromagnetic induction பற்றி ஒரு லெக்சர் கொடுத்துட்ருக்கார். At the end of this lecture, one member of the audience approached Faraday and said, Mr. Faraday, the behavior of a magnet and the coil of wire was interesting, but what is the use of it? அப்படிங்கிற மாதிரி அவர் கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. இவர் அழகாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இதோட யூஸ் என்ன, நல்லா தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் அப்படின்ட்டு அவர் கொஷின் கேட்கும்போது, ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தோன்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு மாதிரி கோவப்படுவோம், ஒரு டென்ஷன் ஆன மாதிரி இருப்போம். ஆனால் ஃபாரடே வந்து ரொம்ப பொலைட்டாக என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னா, சார், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அ நியூ பார்ன் பேபி? புதுசாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதோட பயன் என்ன அப்படின்ட்டு அவர்கிட்ட பதில் கொஷின் கேட்குறாரு. சரியா, அதோட தான் இந்த நிகழ்வு வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறது புதுசாக பிறந்து வர ஒரு நியூ பார்ன் பேபியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த யுகத்தில் எலக்ட்ரிக் அப்ளைன்ஸ் இல்லாமல் நம்மளோட லைஃப் வந்து நம்மளால் நினச்சி பார்க்க முடியல. நினச்சி பாருங்கள், உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் நம்மெல்லாம் அப்போ இருக்கிற மாதிரி இருந்திருந்தா நம்மளோட லைஃப் எப்படி இருந்திருக்கும், அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்க இருக்கிறதுக்கு நாம் எந்த அளவுக்கு இப்போ சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு நம்ம அந்த எலக்ட்ரிக் பவரோட அப்ளைன்ஸு அதனோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட காடு, ஒரு பெரிய காடு யார் அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடேவோட அந்த கான்செப்டை மட்டும் இன்றைக்கி இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். சரியா, எப்பெல்லாம் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் அப்ளைன்ஸ் ஆன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் மைண்டில் வர வேண்டிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே. ஓகே, சரி, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தேர்ட் லெசன்ஸில் தெளிவாக படிச்சிருப்பீங்க. ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வாஸ் டிஃபைன் a number of magnetic field lines passing through the area normally. கொடுத்துருக்கிற ஒரு ஏரியாவுக்கு நார்மலாக how many number of magnetic lines are passing அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஏன்னா எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸு கிராஸ் ஆகுதோ அதுதான் ஃப்ளக்ஸுன்றாங்க. அப்போ இந்த இடத்த மேக்னிடியூடை மட்டும் எடுத்துக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. நம்ம ஃபார்முலா கொடுக்கும்போது எப்படி கொடுக்கலான்னா 5b இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டெக்ரல் b வெக்டார் டாட் dA வெக்டர்னு எழுதலாம். இந்த இடத்த இஃப் யூ ரிமூவ் தி டாட் அண்ட் வெக்டர் சிம்பிள், இது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா we can write
இன்டெக்ரல் BdA cos theta அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தீட்டா அப்படிங்கிறது எதுக்கு இடையிலன்னு பார்க்கும்போது ஆங்கிள் பிட்வீன் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் அவுட்வர்ட் நார்மல் ஆஃப் தி ஏரியா. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே வெளியில் போகுதோ அந்த டைரக்ஷனுக்கும் அங்கே இருக்கிற ஏரியாவோட நார்மலுக்கும் எடுத்துக்கிறது தான் இந்த இடத்த தீட்டா. தீட்டாவை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா கான்செப்டே மாறிடும். ஸோ அந்த தீட்டாவை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் 4.1 மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. இப்போ கொடுத்துருக்க இந்த ஃபிகரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபிகரில் ஒரு சர்க்குலர் லூப்பில் இருக்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு நார்மலாக என் கேப் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ என் கேப் அப்படிங்கிற அந்த ரெட் கலர் லைனு அங்கே இருக்கிற சர்க்குலர் லூப்புக்கு 90 டிகிரிஸில் போகிற ஒரு லைன். நார்மல்னால் அவங்களுக்கு தெரியும், பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம், நார்மல்னு சொல்லலாம். தட் இஸ் 90 டு பிளேன். பிளேனுக்கு 90ல் போடுற ஒரு கோடு தான். ஃபஸ்ட்டு பிக்சரோட பிளேன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பேரலாக இருக்குது. த பிளேன் ஆஃப் சர்க்குலர் லூப் இஸ் பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. திரும்ப நான் சொல்கிறேன், பிளேன் இஸ் பேரலல். பிளேன் பேரலல்னா நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்ன ஆங்கிள் இருக்கும்? 90 டிகிரிஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி, தெளிவாக இருக்கணும். தென் செகண்ட் பிக்சர், த சர்க்குலர் பிளேன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. பிக்சர் பாருங்கள், வெர்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சர்க்குலர் லூப்போட ஏரியா வந்து பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. லூப்போட பிளேனை நான் சொல்கிறேன். ஸோ பிளேன் வந்து பெர்பெண்டிகுலர்னா ஆங்கிள் பிட்வீன் நார்மல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0. ஓகே, இப்போ நார்மலும் ஃபீல்டும் பேரலாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்த ஒரு நல்ல ஒரு கான்செப்டை அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிளேன் பேரலல் மீன்ஸ் தீட்டா 90 டிகிரி. பிளேன் பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் தீட்டா 0 டிகிரி. இது ரெண்டும் அவங்க மைண்டில் வந்து பதிஞ்சிட்டா போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிக்சருக்கு எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிக்சரில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்க நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா BA cos தீட்டா எடுத்துக்கிறோம். தீட்டா இந்த இடத்த ஃபஸ்ட்டு கேஸில் 90ன்னு கிடைக்கும்போது cos 90 0 ஆகிடும். there is no magnetic flux in ஃபஸ்ட்டு கேஸ். பட் செகண்ட் கேஸ் அப்படிங்கும்போது தீட்டா 0. அந்த செகண்ட் பிக்சருக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 5B is equal to BA cos தீட்டா, தீட்டா 0, ஸோ cos 0 1. நம்மளோட ஃப்ளக்ஸோட வேல்யூ BAவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5 is equal to BAன்னு கிடச்சிருக்கு. Bன்றது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதோட யூனிட்டு டெஸ்லா. ஏங்கிறது ஏரியா, அதனோட யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர். ஸோ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். வேறு எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா வெபர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வெபர் அப்படிங்கிறத WB அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதிலிருந்து 1 வெபர் இஸ் ஈக்குவல் டு 1 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தெளிவாக இருக்கணும். Next, example 4.1. A circular antenna of area 3 meter square is installed at the place in Madurai. The plane of area of antenna is inclined at 47 degree with the direction of Earth's magnetic field. If the magnitude of Earth's field at the place is 4.1 into 10 power minus 5 Tesla, find the magnetic flux linked with the antenna. கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்குலர் ஆண்டனா, அதோட ஏரியா கொடுத்தாச்சு. இங்கே கொடுத்துருக்கிற கான்செப்ட் என்னென்னா பிளேன் ஆஃப் தி ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் டு தி ஏரியான்னு கொடுக்கல, பிளேன் ஆஃப் தி ஏரியா. அது வந்து எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 47 டிகிரி வந்து இன்க்ளினேஷனில் இருக்கும் பொழுது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்தாச்சு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ஃபார்முலா அப்படிங்கிறது BA cos தீட்டா தான். இந்த B ஓகே, A அப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஓகே, தீட்டா மட்டும்தான் தெளிவாக டிசைட் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பிளேனுக்கும் நார்மலுக்கும் ஆங்கிள் பார்த்துட்டு தீட்டா அப்படிங்கிறது நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் தானே சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளேன் ஆஃப் த ஏரியா வந்து இன்க்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளேன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டிலேருந்து 47 டிகிரி இன்க்ளினேஷன் ஆகும்போது நார்மல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த நார்மல் வந்து நார்மலுக்கும் ஃபீல்டுக்கும் தானே நம்ம தீட்டா கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ தீட்டாவோட வேல்யூ எடுக்கும்போது 90 டிகிரியிலேருந்து 47 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு நார்மலுக்கும் ஃபீல்டுக்கும் என்ன ஆங்கிள்னு தெரிஞ்சிடும். சரியா? உங்களுக்கு எங்கெல்லாம் பிளேன் ஆஃப் தி ஏரியான்னு கொடுத்து ஒரு ஆங்கிள் கொடுக்குறானோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் நீங்கள் 90லேருந்து கொடுத்துருக்குற அந்த ஆங்கிளை வந்து மைனஸ் பண்ணணும்.
நார்மல் டு த ஏரியான்னு அவங்க கொடுத்துருக்க தீட்டா வேல்யூவை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பிளேன் 47 டிகிரி கீழே இறங்குது அப்படின்னா நிச்சயமாக நார்மல் வந்து 43 டிகிரி தான் மேக் பண்ணி கொடுக்கும் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட. ஓகே, ஸோ இந்த இடத்த தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 47 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 43 டிகிரி கொடுத்துருக்கிற இந்த எல்லா டேட்டாஸும் BA cos தீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிடைக்கிற ஆன்சர் 5B is equal to 89.96 into 10 power minus 6 வெபர். -6 தான் மைக்ரோ வெபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆண்டனால லிங்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ தான் இருக்கும். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் 4.2. A circular loop of area 5 into 10 power minus 2 meter square rotates in a uniform magnetic field of 0.2 Tesla. ஒரு சர்க்குலர் லூப்புக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. If the loop rotates about its diameter which is perpendicular to the magnetic field as shown in figure. இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கிறது போல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பர்பண்டிகுலராக அந்த சர்க்குலர் லூப் பாருங்கள், அந்த டயாமீட்டர் வழியாக போகிற ஒரு ஆக்சஸை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த லூப் when it's பிளேனஸ். கவனிங்க, இங்கேயும் பிளேன் தான் கொடுக்குறாங்க, நார்மல் அப்படின்னு கொடுக்கல. ஓகே, ஸோ 3 கண்டிஷன் என்ன அப்படின்னா when it's பிளேனஸ், நார்மல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், அண்ட் செகண்ட் ஒன் இன்க்ளைன் 60 டிகிரி டு த ஃபீல்ட், அண்ட் தேர்ட் parallel டு த ஃபீல்டு. ஸோ பிளேன் வந்து நார்மலாக இருக்குது, பிளேன் நார்மலாக இருக்குது அப்படின்னா தீட்டா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? பிளேன் வந்து நார்மல் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ தீட்டா அப்படிங்கிறது 0 டிகிரியாக இருக்கும். ஓகே, அதாவது நார்மலும் ஃபீல்டும் பேரலாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே நம்ம 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சர்க்குலர் லூப்பில் எவ்வளோ இருக்கும் கொடுத்துருக்க அந்த டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃப்ளக்ஸு 5B இஸ் ஈக்குவல் டு 1 into 10 power minus 2 வெபர்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேன் இஸ் இன்க்ளைன்ட் அட் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேன் 60 டிகிரி கீழே ரொட்டேட் ஆகும்போது நார்மல் மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 டிகிரி வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது we can get the answer 8.66 into 10 power minus 3 வெபர். அண்ட் தேர்ட் கேஸில் the plane is parallel to field. plane parallel அப்படின்னாவே theta 90 degree. So theta 90 cos 90 0. So there is no magnetic flux linked with a circular loop. Clear இருக்கீங்களா? 4.1.3 Faraday's experiments on electromagnetic induction. இங்கே 2 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், கன்சிடர் a closed circuit consisting of a coil. A coil means a insulated wire. insulated wire அப்படின்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் கூட பாருங்கள், அந்த ஒயரிங்ஸில் சில மேலே வந்து எல்லோ கலர், ரெட் ஆர் க்ரீன் இந்த மாதிரி டேப் சுற்றி ஒயர் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்சுலேட்டட் ஒயர், மின்காப்பு செய்யப்பட்ட ஒயர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இன்சுலேட்டட் ஒயர் அண்ட் கேல்னாமீட்டர், இது ரெண்டும் இருக்கிற ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டை கன்சிடர் பண்ணணும். பாருங்கள், இந்த ஃபிகரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிக்சர் தான். அந்த ரொம்ப காயில் நிறைய டோன்ஸ் எடுத்து வந்த C அப்படின்னு சொல்கிறது இன்சுலேட்டட் காப்பர் ஒயர். அது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் கேல்னாமீட்டரில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்த கேல்னாமீட்டர் டஸ் நாட் இண்டிகேட் டிஃப்ளெக்ஷன் ஆஸ் there is no electric current in the circuit. நம்ம கேல்னாமீட்டர் வந்து என்ன பர்பஸுக்காக ஒரு சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் கேல்னாமீட்டர். சம்டைம்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஜஸ்ட்டு வந்து காயில் இருக்குது, கேல்னாமீட்டர், அது பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு பார் மேக்னெட்டு, நோ மோஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எந்த மோஷனும் கிடையாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் கேல்னாமீட்டர் டஸ் நாட் சோர்ஸ் எனி டிஃப்ளெக்ஷன். அடுத்து செகண்டு, when a bar magnet is inserted into a stationary coil with its north pole facing the coil, there is a momentary deflection in the galvanometer. இப்போ செகண்ட் பிக்சரில் என்ன இருக்குன்னா, ஒரு பார் மேக்னெட்டு அதோட நார்த் போல் வந்து காயிலை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு மூவ் பண்ணுறாங்க. இட்ஸ் வெலாசிட்டி V1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது மட்டும்தான் there is a momentary deflection in the galvanometer. momentary deflectionனா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த இதுக்கு மட்டும்தான் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். தென் இப்போ எதனால் வந்து இந்த டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது? ஏன்னா கேல்னாமீட்டர் யூஸ் பண்ணாவே டு ஃப்ளோ ஆர் டு டிடெக்ட் தி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த மேக்னெட்டை மூவ் பண்ணும் பொழுது நமக்கு அந்த சர்க்கியூட்டில் ஒரு கரண்ட் செட்டப் ஆனால் மட்டும்தான் கேல்னாமீட்டர் டிஃப்ளெக்ஷனை கொடுக்கும். சரியா? ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் அன் எலக்ட்ரிக் கரண்ட் செட்டப் இன் தி காயில்.
இது வந்து செகண்ட் பிக்சர். அடுத்து தேர்டு, இஃப் த மேக்னெட் இஸ் கெப்ட் ஸ்டேஷ்னரி இன்சைட் தி காயில் there is no deflection in the galvanometer. நீங்கள் மேக்னெட்டை ஸ்டேஷ்னரி வைக்கும் பொழுதும் அங்கே வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்காது. அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், இஃப் வி வித்ட்ரா தி மேக்னெட் ஃப்ரம் தி காயில். இப்போ இந்த காயிலிருந்து மேக்னெட் நம்ம வெளியில் வித்ட்ரா பண்ணும்போதும் there is a deflection in the galvanometer but is in opposite direction. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து மூவ் பண்ணும்போது எந்த பக்கம் டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்போ கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷனை கொடுக்கும். எப்போன்னா when we withdraw the magnet from the coil. ஓகே, அடுத்து பாருங்கள் ஃபிகர் 4.2ல 5th ஒன். இதில் நம்ம மேக்னெட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கேஸ் கொடுத்த வெலாசிட்டி விட ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணும்போது டுவர்ட்ஸ் தி காயில் மூவ் பண்ணும்போது there is a larger deflection in the galvanometer. ஏன் வந்து டிஃப்ளெக்ஷன் இப்படி அதிகமாக இருக்குன்னா, மேக்னெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டோட மேக்னிடியூடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது கேல்வனோமீட்டர்ஸ் சோஷ லார்ஜர் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து 5th பிக்சர். அண்ட் தென் 6th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், போல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சவுத் போல் ஃபேஸிங் தி காயில். வந்து நார்த் போல் இருந்துச்சு இல்லையா, இப்போ சவுத் போலை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து டுவோர்ட்ஸ் தி காயில் வந்து மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கேல்வனோமீட்டர் சோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் பட் இஸ் ஆப்போசிட் இன் தி ப்ரீவியஸ் கேஸ். ப்ரீவியஸ் கேஸ்னால் when the magnet நார்த் போல் ஃபேஸிங் தி காயில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு இருந்த டிஃப்ளெக்ஷனுக்கு இப்போ கொடுக்குற டிஃப்ளெக்ஷன் வந்து ரிவர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்த இந்த கான்செப்ட் தான் நமக்கு கீழே வந்து இங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், whenever there is a relative motion between the coil and the magnet, there is a deflection in the galvanometer indicating electric current set up in the coil. ஸோ காயிலுக்கும் மேக்னெட்டுக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கோ அப்போல்லாம் we can get a induced current என்ன காயில். அப்போ இந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து அந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால தான் கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அடுத்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஃபாரடே என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கணும். கன்சிடர் 2 closed circuit as shown in figure. பாருங்களேன், இங்கே இருக்குது இந்த ஃபிகர் இருக்கு இல்லையா, இதில் 2 closed circuit. அப்போ பேரலாக நீங்கள் 2 ஃபிகரும் கன்சிடர் பண்ணிக்கணும் ஏ அப்படிங்கிறதுல. அந்த ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள், இட் இஸ் அ காயில் பி அண்ட் அ பேட்ரி அண்ட் அ கீ. இது மூணும் சேர்ந்தது அ ப்ரைமரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரி சர்க்கியூட்டுக்கும் அட்ஜசென்ட்டாக பக்கத்தில் அ காயில் எஸ் அண்ட் அ கேல்வனோமீட்டர். இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட், இட் இஸ் அ செகண்டரி சர்க்கியூட்டு. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வென் கே இஸ் க்ளோஸ்டு ஏன்னா ப்ரைமரி சர்க்கியூட், அந்த கீ வந்து க்ளோஸ் பண்ண உடனே எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டுனா ப்ரைமரி சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் வந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். சர்க்கியூட்டில் வந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆனால் என்ன ஆகும், அக்கார்டிங் டு ஒயர்ஸ்டெட் கான்செப்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்டு அரவுண்ட் தி கரண்ட் கேரிங் காயில். அந்த காயிலை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு மீன்ஸ் மேக்னெட்டிக் லைன்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இல்லையா. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ப்ரைமரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆனது வாஸ் லிங்க்டு வித் த செகண்டரி காயில். அந்த செகண்டரி காயிலையும் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகும். இப்போ லிங்க் ஆகும்போது என்ன அப்படின்னா, நம்ம கீ வந்து க்ளோஸ் பண்ண உடனே கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த கரண்ட்டோட மேக்னிடியூடு ஃப்ரம் டைம் ரேட்டை டிபெண்ட் பண்ணி, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம்னு சொல்கிறோம்ல, டைம் இன்க்ரீஸ் ஆக அங்கே சேஞ்ச் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் அதிகமாகும். ஃப்ளக்ஸ் அதிகமாகுதுன்னா நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஆரம்பத்தில் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து அந்த காயிலை சுற்றியும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மேக்னெட்டிக் லைன்ஸு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த இடத்த சரியா, அது எல்லாமே செகண்டரி காயில் வந்து லிங்க் ஆகுது. அப்போ செகண்டரி காயில் லிங்க் ஆகும்போதும் there is a change in magnetic flux linked with the secondary coil. இப்போ செகண்டரி காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட் இன் அ செகண்டரி காயில். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் இன்டியூஸ் ஆகிறதுனால த கேல்வனோமீட்டர் சோர்ஸ் அ டிஃப்ளெக்ஷன். அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிக்சர். அடுத்து இப்போது செகண்ட் பிக்சர் போகும்போது இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கீயை க்ளோஸ் பண்ணோம், கரண்ட்டு போச்சு, கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. கரண்ட் இன்க்ரீஸ் ஆன பிறகு
ஒரு பர்டிகுலர் டைமுக்கு the current becomes a saturated level. I mean it becomes a constant current. கரண்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை ரீச் பண்ணும். எப்போ வந்து ப்ரைமரி சர்க்கியூட்டில் கரண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை ரீச் பண்ணுதோ அப்போ வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் எந்த சேஞ்சும் இருக்காது. இப்போது there is no change in magnetic flux அப்படிங்கும்போது செகண்டரி சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் இன்டியூஸ் ஆகாது. ஸோ தட் தி galvanometer does not shows any deflection. எப்போன்னா when electric current becomes a constant என்ன ப்ரைமரி சர்க்கியூட்டு, சரியா? இப்போது மேக்ஸிமம் ரீச் ஆகிட்டு கான்ஸ்டண்ட்டாக வரும் பொழுது டிஃப்ளெக்ஷனை கொடுக்காது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ப்ரைமரி சர்க்கியூட் இஸ் ப்ரோக்கன். அந்த ப்ரைமரி சர்க்கியூட்டு கீ வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா கரண்ட் பிகம்ஸ் ஸ்டார்ட்ஸ் டிக்ரீஸிங். கீயை ஓப்பன் பண்ணிட்டா கரண்ட்டு ஜீரோ ஆகிடும் இல்லை மிஸ், உடனே வந்து கரண்ட்டு ஜீரோ ஆகாது. அது கான்ஸ்டன்ட்லேருந்து ஜீரோ வரும்போது டிக்ரீஸிங் ஆர்டரில் வந்து தான் ஜீரோ ஆகும். அப்படி கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ அந்த சேஞ்ச் ஆகிற ஃப்ளக்ஸு செகண்டரி காயிலில் லிங்க் ஆகும். நமக்கு இன்க்ரீஸிங் ஆர்டரில் போகும்போது எந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சோ அதே மேக்னிடியூடில் ரிவர்ஸ் டைரக்ஷனில் இப்போ galvanometer டிஃப்ளெக்ஷனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா இது டிக்ரீஸிங் கரண்ட்டு, சரியா? ஸோ இப்போ வந்து செகண்டரி காயில் இருக்கிற galvanometer shows a deflection in a same magnitude as in the previous but as an opposite direction. சரியா? இப்போ சொன்ன இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த பிக்சரில் வந்து நமக்கு தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஓகே, அது இந்த தியரியில் இருக்கும், ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது அந்த 4.3 இருக்கு இல்லையா, அந்த இடம் பாருங்கள். From the above observations it is concluded that whenever the electric current in the primary circuit changes the galvanometer shows a deflection. இப்போ இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து கடைசி நம்ம கொடுக்குற கன்க்ளூஷன் என்னென்னா, எப்பெல்லாம் ப்ரைமரி சர்க்கியூட்டில் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு வந்து galvanometer டிஃப்ளெக்ஷனை கொடுக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கன்க்ளூஷன் என்னென்னா, whenever there is a relative motion between the coil and the magnet there is a deflection in the galvanometer. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டோட கன்க்ளூஷனை வந்து ரிசல்ட்டாக எடுத்து ஃபாரடேவோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அந்த லா எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், சரியா? ஃபாரடேவோட ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த இன்வென்ஷன் தான். ஓகே, என்ன இருக்குது? whenever the magnetic flux linked with the closed circuit changes and EMF is induced. மீனிங் தெரியும் உங்களுக்கு. எப்பெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் லிங்க் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. இன்டியூஸ்டு மீன்ஸ் தூண்டுதல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஹென்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் இன் த சர்க்கியூட். அந்த இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகிறதுனால ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. திஸ் கரண்ட் இஸ் கால்ட் இன்டியூஸ்டு கரண்ட். அந்த கரண்ட்டுக்கு தான் என்ன பேருனா இன்டியூஸ்டு கரண்ட்டு, தூண்டப்பட்ட மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். And the EMF giving rise to such current is called an induced EMF. ஸோ இந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து எந்த EMF கொடுத்ததோ அந்த EMF நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டியூஸ்டு EMF, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஃபினோமினா இஸ் known as electromagnetic induction. இந்த ஃபினோமினா தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் லிங்க் ஆனது சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த சர்க்கியூட்டில் ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். சிம்பிளாக இப்படி சொன்னால் ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபாரடேஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டும் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டும் சொன்னோம். அதனோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, when a bar magnet is placed close to a coil, some of magnetic field lines of a bar magnet pass through the coil. இப்போ இங்கே கொடுத்த இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நமக்கு இங்கே வந்து பிக்சரில் காமிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த பிக்சரை வச்சு சொல்கிறேன், நீங்கள் இதிலிருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிடும். இப்போ கொடுத்துருக்குற இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரில் when bar magnet is moving towards the coil, பக்கத்தில் போகும்போது என்னாகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் linked with the coil increases. ஒரு மேக்னெட்டை மூவ் பண்ணாவே நார்த் டு சவுத்து போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பக்கத்தில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம பார் மேக்னெட்டை காயிலுக்கு பக்கத்தில் க்ளோஸாக நகர்த்திட்டு போகிறோம்.
So this increase in magnetic flux induces an EMF in a coil. அப்போ அந்த காயிலில் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் பண்ணுது. அதாவது இன்டியூஸ்டு கரண்ட் வந்து கொடுக்கறதுனால கேல்னாமீட்டர் சோர்ஸ் அ டிஃப்ளெக்ஷன் இன் ஒன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த பிக்சர். ஓகே, ஃபஸ்ட்டும் செகண்ட் ரெண்டுமே அதுதான். கீழே கொடுத்துருக்குற பிக்சரில் இப்போது மேக்னெட் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க காயிலிருந்து வித்ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் இஸ் டிக்ரீசஸ். அந்த ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது இந்த எப்படி இருந்தாலும் ஃப்ளக்ஸில் ஒரு சேஞ்ச் இருக்குல்ல, இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி சேஞ்சஸ் இருந்தால் போதும். இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுன்னு கிடையாது, சரியா? வெதர் இட் இஸ் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங். ஸோ இப்போ வித்ட்ரா பண்ணும்போதும் அந்த ஃப்ளக்ஸு வந்து டிக்ரீஸ் ஆகும்போது அகெயின் அண்ட் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த coil so that again the galvanometer shows a deflection but is in opposite direction. ஏன் அப்படின்னா நம்ம மேக்னெட் வந்து வித்ட்ரா பண்ணுறோம், சரியா? அது வந்து வெளியில், அதாவது காயிலை ஒட்டி பக்கத்தில் வெளியே தள்ளும்போது டிஃப்ளெக்ஷன் அதிகமாகவும், கொஞ்சம் காயிலை விட்டு டிஸ்டன்ஸ் வெளியில் வரும்போது டிஃப்ளெக்ஷன் குறைவாகவும் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் தென் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் முன்னாடியே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், இருந்தாலும் புக்கில் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ரைமரி சர்க்கியூட்டில் கீ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். திஸ் flowing current produces a magnetic flux, I mean magnetic field around the coil. இந்த magnetic flux வந்து செகண்டரி காயிலில் லிங்க் ஆகிறது. இன்க்ரீஸ் ஆகும்போது, ஏன்னா கரண்ட்டு 0 to மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அப்போ நமக்கு ஃப்ளக்ஸு சேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இன்க்ரீஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டியூசஸ் அ EMF in a secondary coil so that the galvanometer shows a deflection in a right side. அடுத்தது செகண்ட் வந்து அதாவது செகண்ட் மீன்ஸ் த கரண்ட் பிகம்ஸ் 0, தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் என்ன கேல்வனோமீட்டர் இன் தி செகண்டரி சர்க்கியூட். அண்ட் தென் லாஸ்ட்டாக இஃப் கே இஸ் இன் ஓப்பன் மீன்ஸ் ப்ரைமரி சர்க்கியூட் இஸ் broken ஆகும்போது எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிக்ரீஸிங். ஸோ அந்த டிக்ரீஸிங் கரண்ட் டிக்ரீஸிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த செகண்டரி காயில். ஸோ இதனால் என்ன ஆகும்னா தி கேல்வனோமீட்டர் ஷோஸ் அ டிஃப்ளெக்ஷன் இன் லெஃப்ட் சைடு. ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு போகுதுன்னா இப்போ லெஃப்ட் சைடு வந்து டிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகே, ரைட். இப்போ இந்த கொடுத்த ரெண்டு ஃபாரடேஸ் லாவோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லேருந்து ஃபாரடேவோட லா என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் சொல்லி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ அந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு ஃபாரடே ஃபஸ்ட் லா செகண்ட் லா என்னன்னு சொல்ல வர்றாங்க. இப்போ ஃபாரடே ஃபஸ்ட் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, whenever magnetic flux linked with a closed circuit changes and EMF is induced in a circuit. இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு EMF வந்து இன்டியூஸ் ஆகுது இல்லையா, அந்த இன்டியூஸ்டு EMF எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா which last in the circuit as long as the magnetic flux is changing. அந்த இன்டியூஸ் ஆகிற எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எது வரைக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அது வரைக்கும் அந்த EMF வந்து நமக்கு இன்டியூஸ் ஆகிட்டே இருக்கும், சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு லா. மறுபடியும் பாருங்கள், லா பாருங்கள். whenever magnetic flux linked with a closed circuit changes an EMF induced in a circuit which lasts in the circuit as long as the magnetic flux is changing. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா, ஃபாரடேஸ் ரெண்டு லாவும். செகண்ட் லா அப்படின்னு பார்க்கும்போது magnitude of induced EMF in a closed circuit is equal to time rate of change of magnetic flux linked with a circuit. நமக்கு அந்த செகண்டரி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃபோட மேக்னிடியூடு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மேக்னெட்டை ஃபாஸ்ட்டாக நகர்த்தினா டிஃப்ளெக்ஷன் அதிகமாக கிடைக்கும், மேக்னெட்டை வந்து ஸ்லோவாக நகர்த்தணும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கும். டிஃப்ளெக்ஷன் ஏன் அதிகமாக இருந்துச்சு, அங்கே இன்டியூஸ் ஆகிற கரண்ட்டும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருந்தது. அதே தான் இந்த இடத்த ஒரு ஃபாஸ்ட் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் அதிகமாகவும், ஸ்லோ சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டோட மேக்னிடியூடு கம்மியாகவும் இருக்கும். ஓகே, இது வந்து செகண்ட் லா. சரி, இப்போ இந்த செகண்டில் வந்து இப்படி சொன்னாங்க இல்லையா, மேக்னிடியூட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு, அதுக்கு வந்து ஃபார்முலா கொடுக்குறாங்க. ஃபார்முலா எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்கிறோன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் டர்ன் ஆஃப் தி காயில் சேஞ்சஸ் பை d5b
in a time dt. நம்ம வந்து காயில் எடுத்துக்கிறோம் இல்லையா, காயில் அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸு நிறைய இருக்கலாம், எவ்வளோ டர்ன்ஸ் வேணாலும் இருக்கலாம். அப்போது ஒரு டர்ன்ஸ்லேயும் அந்த சேஞ்ச் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு டிடிங்கிற டைமுக்கு என்ன ஃப்ளக்ஸு நமக்கு வந்து பர் ஈச் டர்ன் ஆஃப் தி காயில் இங்கே சொல்ல வர்றாங்க. சரியா? காயிலில் நிறைய டர்ன்ஸ் இருக்கும், அதில் ஒரு டர்ன்லேயும் டிடிங்கிற ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுதோ அதுதான் மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். சரியா? இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னா அது வந்து வோல்டேஜ்னு மீனிங் எடுத்துக்கணும். இதனோட யூனிட் வந்து வோல்ட் தான். ஓகேவா? அப்போ அந்த ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d∅b/dt. ஓகே, அடுத்தது இப்போ காயில் கன்சிஸ்டிங் ஆஃப் n டர்ன்ஸ். நம்ம எடுத்துக்கிற காயிலில் வந்து n டர்ன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். nங்கிறது மேபி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஈச் டர்ன் கவர்ஸ் த சேம் ஏரியா. ஒரு காயில் அப்படின்னா ஒரு டர்னோட ஏரியாவும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்போ ஏரியா வந்து ஏரியா ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃப்ளக்ஸ் த்ரூ ஈச் டர்ன் வில் பி த சேம். அந்த ஒரு டர்ன்லேயும் இருக்கிற ஃப்ளக்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டோட்டல் இஎம்எஃப் இன்டியூஸ்டு என்ன காயில். அப்போ எனக்கு வந்து ஒரு 1000 டர்ன்ஸ் இருக்குது, ஒரு டர்ன்லேயும் ஈக்குவல் இஎம்எஃப் தான் இருக்குது அப்படின்னா அந்த காயில் ஃபுல்லும் 1000 டர்ன்ஸுக்கும் சேர்த்து எனக்கு எவ்வளோ இஎம்எஃப் வந்து டோட்டலாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த அந்த டேர்ம் தான் இன்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்ட்டு பண்ணிக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன ஆகுது? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு d∅b/dt, ஆர் we can write a d of n∅b/dt. ஸோ கொடுத்த இந்த ஈக்குவேஷன் 4.2ல் n∅b அப்படிங்கிறது மட்டும் என்னென்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? as a product of number of turns of the coil and the magnetic flux. ஃப்ளக்ஸும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் நம்ம இன்ட்டு பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஒரு டேர்ம் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஓகே, இப்போ இது வரைக்கும் அந்த ஃபாரடேஸ் லாஸோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, அதுக்கு 2 எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி இண்டக்ஷன் என்னன்னு சொன்னோம். 2 எக்ஸ்பெரிமெண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஃபாரடேஸ் லா ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா சொன்னோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லாவும் 2 மார்க்கில் கேட்குற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. நம்ம இது வரைக்கும் சொன்னதில் இந்த லா அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்ரிடே லைஃப்பில் ஆல்மோஸ்ட் நிறைய டைம் வந்து க்ராஸ் ஆகிறது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் தான். அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஹோம் அப்ளைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமேனா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு லைட் போடும்போது சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க, அந்த லைட்டில் இருந்து டிவி, ரெஃப்ரிஜிரேட்டரு, அதான் எலக்ட்ரிக் அப்ளைன்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஹோம் அப்ளைன்ஸ் டு ஹியூஜ் ஃபேக்ட்ரி மெஷினரிஸ் அண்ட் செல்ஃபோன் டு கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட், எலக்ட்ரிக் கிட்டார் டு சேட்டலைட் கம்யூனிகேஷன். இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன இந்த எல்லா அப்ளைன்ஸுக்குமே எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது இஸ் அ பேசிக் ஒன். இந்த எலக்ட்ரிக் பவரை ஜெனரேட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி டிவைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். அந்த ஜெனரேட்டர் மூலமாக ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரிக் கரண்ட்டை லாங் டிஸ்டன்ஸு மற்ற பிளேசஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இந்த 2 டிவைஸும் எந்த பிரின்சிபல் ஒர்க் பண்ணுது அப்படின்னா இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் தான் இந்த 2 டிவைஸும் ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த 2 டிவைஸும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? அப்போ பாருங்கள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் sophisticated human life அப்படிங்கிறது would not be possible without the discovery of electromagnetic induction. ஃபாரடே மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருந்திருக்காது. மேபி யாராவது ஒருத்தர் கொடுத்துருப்பாங்களோ இல்லையோ, பட் அந்த ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னா நம்மெல்லாம் எப்படி இருப்போம் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். இவ்வளோ சொகுசாக இருக்க முடியுமா? ஓகே, அடுத்து
Example 4.3. A cylindrical bar magnet is kept along the axis of a circular solenoid. If the magnet is rotated about its axis, find out whether an electric current is induced in the coil. சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட் எடுத்து அது வந்து ஒரு சர்க்குலர் சொலினாய்டோட ஆக்சஸில் பிளேஸ் பண்ணோம். சொலினாய்டு அப்படிங்கிறது காயில் வந்து லாங் நம்பர் ஆஃப் டேர்ன் பண்ண ஒரு காயில் தான் வந்து சொலினாய்டு, வரிச்சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொலினாய்டோட ஆக்சஸ்லேயே வந்து மேக்னெட்டை பிளேஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தோம் இல்லையா, when a magnet is kept inside the coil ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இதோ இது போல தான் அவங்க சொல்கிற கான்செப்ட் அப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த காயில் வந்து ஒரு லாங் சொலினாய்டு, அந்த லாங் சொலினாய்டோட ஆக்சஸில் ஒரு பார் மேக்னெட்டை நம்ம வந்து பிளேஸ் பண்ணுறோம். பிளேஸ் பண்ணிவிட்டு மேக்னெட் எப்படி சுற்றுறாங்கன்னா, அப்படியே இப்போ எப்படி அதனோட ஆக்சஸுக்கு பேரலாக இருக்கு இல்லையா, அதே டைரக்ஷன்ஸ்லேயே டேர்ன் பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ண என்ன ஆகும், நார்த்துலேருந்து போகிற மேக்னெட்டிக் லைன்ஸு சவுத்தில் நார்த்து ஸ்டார்ட் ஆகி சவுத்து முடியுது இல்லையா, அந்த மேக்னெட்டிக் லைன்ஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா அந்த காயிலை கிராஸ் பண்ணி போகலையே. நம்ம மேக்னெட்டை வெளியிலேருந்து உள்ளே நகர்த்தும் போது என்ன ஆகுனா, அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜில் வந்து சேஞ்சஸ் இருக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். இங்கே நம்ம along the ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் பண்ணும்போது there is no change in magnetic flux. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகலை அப்படின்னா there is no induced EMF in a solenoid. ஸோ அந்த சொலினாய்டில் வந்து EMF இன்டியூஸ் ஆகாது. அதுதான் இங்கே சொல்யூஷன் பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு of a cylindrical bar magnet is symmetrical about its axis. As the magnet is rotated along the axis of the solenoid, there is no induced current in the solenoid because flux linked with the solenoid does not change due to the rotation of the magnet. இதே வந்து பார் மேக்னெட்டை அதோட ஆக்சஸுக்கு பர்பண்டிகுலராக வச்சு நீங்கள் டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக there is a change in magnetic flux. அப்போ என்ன ஆகும்னா there is a induced EMF produced in a solenoid. ஓகே, இங்கே along the axis அப்படிங்கிறனால no result. ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் 4.4. A closed coil of 40 turns and area 200 cm² is rotated in a magnetic field of flux density 2 Weber per meter square. It rotates from a position where its plane makes an angle 30 with the field to a position perpendicular to the field in a time 0.2 second. Find the magnitude of EMF induced in a coil due to its rotation. இப்போ ப்ராப்ளம் எல்லாம் பாருங்கள். ஒரு க்ளோஸ்டு காயில் 40 டர்ன்ஸ் இருக்குது, ஏரியா இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அங்கே இருக்கிற ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இவ்வளோ இருக்குது, 5 அவ்வளோ இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அந்த காயில் க்ளோஸ்டு சர்க்கியூட் வந்து 30 டிகிரி பிளேன் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 30லேருந்து 90 வர்ற வரைக்கும் ரொட்டேட் பண்ணுறாங்க. இன்ன டைம்னா 0.2 செகண்டில். நமக்கு எவ்வளோ இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுன்னு கேட்குறாங்க, எப்சிலான் என்னான்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ஃபார்முலா கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃப்ளக்ஸு 5I, ஃபார்முலா BA காஸ் தீட்டா. தீட்டா அப்படிங்கிறது பிளேன் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள்னு கொடுத்தாங்க இல்லையா, நார்மல்னு கொடுக்கல, பிளேன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 90லேருந்து 30 மைனஸ் பண்ணும்போது தீட்டாஸ் ஈக்குவல் டு 60, கொடுக்குற டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணும்போது இனிஷியல் ஃப்ளக்ஸு கிடைக்கும். ஃபைனலுக்கும் அதே போல் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேன் பெர்பெண்டிகுலர்னால் தீட்டா வந்து 0. சரியா? ஏன்னா நார்மலும் ஃபீல்டும் பேரலாக வந்துடும். ஸோ இது அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஃப்ளக்ஸு கிடைக்கும். இந்த ரெண்டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸில் இஎம்எஃப்க்கு ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ d∅b/dt. d∅ அப்படின்னாவே சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இல்லையா, அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 4 volt. இஎம்எஃப் அப்படிங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொன்னாலும் அது வந்து வோல்டேஜ். சரியா? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், நீங்கள் கரண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தான் நமக்கு இன்டியூஸ்டு கரண்ட்டு கொடுக்குது. இருந்தாலும் இஎம்எஃப் அப்படிங்கும்போது அதோட யூனிட் வந்து வோல்ட் தான். அடுத்து நம்ம பார்க்குறது எக்ஸாம்பிள் 4.5. A straight conducting wire is dropped horizontally from a certain height with its length along east-west direction. Will an EMF be induced in it? Justify your answer. ஸோ இந்த ப்ராப்ளம் புரியுதா பாருங்கள்.
ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டிங் ஒயர் எர்த்து சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டு ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணுறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அதோட லென்த் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து அந்த கண்டக்டிங் ஒயர் வந்து ட்ரா பண்ணணும். ஒயர் மீன்ஸ் ஒரு ராடாக கூட எடுத்துக்கலாம், காப்பர் ராடு மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அந்த ராடு வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு மாதிரி பொசிஷனை வச்சு ட்ராப் பண்ணும்போது நமக்கு இன்டியூஸ்டு கரண்ட்டு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நம்ம எர்த்து அப்படிங்கிறது ஒரு ஜெயிண்ட் பார் மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நார்மலாகவே எர்த்து மேக்னெட்டுக்கு அதோட நார்த்து போல் எங்கே இருக்குன்னா சவுத்து டைரக்ஷன்லேயும், அதே போல் சவுத்து போல் அப்படிங்கிறது நார்த்து டைரக்ஷன்லேயும் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்த எர்த்தோட மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த்து போல் டு சவுத்து போல் எர்த்துக்கு. பட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து அந்த காப்பர் ராடை வந்து விளைவிக்கும் போது இது என்ன பண்ணுன்னா எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து சேஞ்ச் பண்ணும். எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டுனா எர்த்தோட அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். எர்த்தோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ நமக்கு சொல்யூஷன் என்ன ஆகும் பாருங்கள். எஸ், an EMF will be induced in the wire because it moves perpendicular to the horizontal component of earth magnetic field and hence it cuts the magnetic lines of earth magnetic field. இதுதான் இந்த இடத்த கான்செப்ட். ஒரு சின்ன காப்பர் ராடு இவ்வளோ பெரிய எர்த்துக்கு மேலேருந்து விழும்போதும் எர்த்தோட மேக்னெட்டிக் லைன்ஸு கட் ஆகுமா அப்படின்னா இருக்கும். ஏன்னா எர்த்துலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எர்த்து கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து விளைவிச்சாலும் இட் ப்ரொடியூசஸ் அன் இஎம்எஃப். இதே ப்ராப்ளத்தில் உங்களுக்கு வந்து அந்த லென்த் அப்படிங்கிறது நார்த்து சவுத்து டைரக்ஷன்லேருந்து ட்ராப் பண்ணால் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்கே மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து கட் ஆகாது. எர்த் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாதனால தெர் இஸ் நோ இன்டியூஸ்டு கரண்ட்டு. சரியா? ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிறதுனால தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. Our next topic is Lenz law. Faraday's lawலேருந்து நமக்கு கிடைச்ச அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்தது தான் லென்ஸ் லா. இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஃபிசிஸ்ட். ஸோ இவரோட கான்செப்ட் படி the direction of induced current is such that it always opposes the cause response for its production. மீனிங் என்னென்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஃபைனலாக ப்ரொடியூஸ் ஆன இன்டியூஸ்டு கரண்ட் இது வந்து எஃபெக்ட். ஸோ இதனோட காஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அந்த காந்தப்பாய மாறுதல் ஒரு காரணம். அதனால் ப்ரொடியூஸ் ஆன இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டம் அப்படிங்கிறது ஒரு விளைவு. ஸோ இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு தன்னை உருவாக காரணமாக இருந்த அந்த காஸை வந்து ஆப்போஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்த ஆப்போசிட்டில் தானே வரும். ஸோ அதான் அது கீழே என்ன இருக்குன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இஸ் தி காஸ் while the induction of current is the effect. So Lenz law says that the effect always opposes the cause. ஸோ இந்த மாதிரி ஆப்போஸ் பண்ணுறதுனால நான் ஃபேரடேஸ் லாவில் இருக்கிற ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dN/B/dt. இதில் இந்த நெகட்டிவ் சைன் அப்படின்றது டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் சச் தட் இட் ஆப்போசஸ் தி சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அந்த காந்தப்பாயை மாறுறது வந்து இது ஆப்போஸ் பண்ணுது அப்படிங்கிறத நெகட்டிவ் சைன் வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த லென்ஸில் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக 2 இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிற இல்லஸ்ட்ரேஷன், இந்த ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த கிராஸ் மார்க் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான். இந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இஸ் பெர்பெண்டிகுலர் இன்வர்ட்ஸ். பெர்பெண்டிகுலர் இன்வர்ட்ஸ்னால் சப்போஸ் அவங்களுக்கு முன்னாடி ஒரு புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த புக்கில் ஆட் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பாயிண்டிங் இன்வேர்டு. ஒரு பென்சில் எடுத்து ஜஸ்ட்டு பெர்பெண்டிகுலராக அதை ஹோல்ட் பண்ணினா எப்படி இன்வேர்டில் போகுமோ அதுபோல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் எக்ஸிஸ்டிங் தேர். ஓகே, இது வந்து அப்ளைடாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த மேலே அதனோட அந்த புக்கு பேப்பர் மேலே a frame ABCD is placed. இப்போ இந்த ஃப்ரேம் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது பாருங்கள்,
அந்த ஃப்ரேமோட பிளேன் எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஏன்னா அந்த புக்குக்கு மேலே வந்து ஒரு பென்சிலை வச்சு ஹோல் போடும்போது பென்சில் உள்ளே போகும். அதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு பேப்பர் வைக்கிறத எடுத்துக்கோங்க. அப்போ அந்த பென்சிலோட டைரக்ஷன்ஸுக்கும் நீங்கள் மேலே வச்ச அந்த பேப்பருக்கும் 90 டிகிரிஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த இடத்த கான்செப்ட். சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா பிளேன் பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டு. பிளேன் அப்படிங்கிறது ஃப்ரேமோட பிளேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஃப்ரேமில் த ஆர்ம் ஏபி இஸ் அ மூவபிள் ஸோ தட் இட் கேன் ஸ்லைட் டுவர்ட்ஸ் ரைட் ஆர் லெஃப்ட். ஸோ இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேமில் ஆர்ம் ஏபி, இந்த ஏபி என்ன பண்ணலான்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்து நம்மளால் ஸ்லைடு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அது மூவபிளாக இருக்கும்போது இப்போ இந்த கேஸில் இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அது பெர்பெண்டிகுலர் இன்வேர்டு, அது மேலே வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளைடு ஃபீல்டு மட்டும்தான், அது பெர்பெண்டிகுலர் இன்வேர்ட்ஸில் இருக்குது. இந்த கேஸில் இன்டியூஸ்டு கரண்ட் இருக்குமானா தெர் இஸ் நோ இன்டியூஸ்டு கரண்ட்டு. ஏன்னா இந்த ஃப்ளக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஃப்ளக்ஸ்னால் மேக்னெட்டிக் லைன்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு இல்லையா, அதுதான். இப்போ செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதனோட ஆர்ம் ஏபி இருக்கு இல்லையா, அதை வந்து ரைட் சைடு ஸ்லைட் பண்ணணும். இப்போ நீங்கள் ரைட் சைடு வந்து மூவ் பண்ணும்போது பாருங்கள் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், அது கூட லிங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது மீன்ஸ் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ திஸ் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூசஸ் அண்ட் இன்டியூஸ்டு இஎம்எஃப். அங்கே வந்து ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு இல்லையா, அக்கார்டிங் டு லென்ஸ்ல. இப்போ ப்ரொடியூஸ் ஆன இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா தன்னை எது உருவாக்குச்சோ அது வந்து ஆப்போஸ் பண்ணும். இதனோட காஸ் ரெஸ்பான்ஸ் என்னது, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு தானே, அந்த ஃப்ளக்ஸு வந்து இதை ரெடியூஸ் பண்ணும். இதை ரெடியூஸ் பண்ணணுன்னா எப்படி அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலர் இன்வேர்டாக இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணனா அந்த ஃப்ளக்ஸு சேஞ்ச் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ திஸ் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூசஸ் அண்ட் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதோட டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு தி எக்ஸிஸ்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த எக்ஸிஸ்டிங் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். அந்த க்ரியேட் ஆன இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் தான் ரெட் கலர் டாட்டில் நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிருச்சா? ஏற்கனவே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்டில் இருந்துச்சு, ஆர்ம் ஏபியை ரைட் சைடில் நகர்த்தணும், ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆணுச்சு, ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு காஸ் ரெஸ்பான்ஸ் ஆப்போஸ் பண்ணணும். ஸோ தட் இட் ப்ரொடியூசஸ் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்டிங் அவுட்வர்ட். ஓகேயா? இப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆன இன்டியூஸ்டு அவுட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ்லேருந்து we can find out the directions of induced current by using right hand thumb rule. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு நம்ம டைரக்ஷன் சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறவங்க பாருங்கள் ஏடி இருக்கு இல்லையா, அந்த சைடு இன்டியூஸ்டு கரண்ட் டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களோட ரைட் ஹேண்டில் இருக்கிற அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் உங்கள் டைரக்ஷன்ஸை, அதாவது உங்களோட பாம் வந்து கீழே எர்த்தை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் கேர்ள் பண்ணணும். ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணும்போது தம்ப் எந்த சைடு போகும்னா லெஃப்ட் சைடு போகும். அந்த ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணும்போது பாருங்கள் அந்த நெயில்ஸ் எல்லாம் உள்ளங்கையில் போய் மடங்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த அந்த நெயில்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்த மாதிரி வருது இல்லையா, அதட்ட அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த தம்போட டைரக்ஷன் அப்படிங்கிறது இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன். இது வந்து ஏடி ஓமில். நீங்கள் இதே வந்து டிசி வந்தீங்கன்னா கரண்ட் வந்து டவுன்வர்ட் வரும். மறுபடியும் சிபி வரும்போது கரண்ட்டோட டைரக்ஷன் ரைட் சைடில் போகும். ரைட் சைடில் போனால் உங்களோட பாம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த ஃபிங்கரை கேர்ள் பண்ணுறது அப்படியே எடுத்துக்கணும். கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் ஒரு ஆம்லேயும் மாறிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்த ஏடி டிசி சிபி இதில் கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸில் போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன். அதை ரெப்ரசன்ட் பண்ண தான் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெட் கலர் டாட் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் தட் இஸ் அவுட்வர்ட். சரியா? இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலர் அவுட்வர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்டு நல்லா உங்கள் மைண்டில் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டியூஸ்டு கரண்ட் அதை வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அப்படி ட்ரை பண்ணும்போது இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் இஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்.
இன்க்ரீஸிங் ஃப்ளக்ஸுக்கு இன்டியூஸ்டு கரண்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா? அடுத்த பிக்சர் பாருங்கள். இங்கே வந்து ஏபிங்கிற ஆர்ம் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் அந்த ஏரியாவுக்குள்ளே, அதாவது ஏபிசிடி ஏரியாவுக்குள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும்போது there is a change in magnetic flux induces an EMF. இந்த EMF திரும்ப என்ன பண்ணோம்? இட் ஆப்போசஸ் தி காஸ்ட் ரெஸ்பான்ஸு. திரும்ப அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஆப்போஸ் பண்ணோம். இப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அந்த காஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. அந்த டிக்ரீஸ் ஆகிறத இது ஆப்போஸ் பண்ணணுன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? இன்டியூஸ்டு கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறது இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணும்போது இதனோட வேலை என்ன? ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்கோ அதே டைரக்ஷன்ஸில் ஒரு ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணினா மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் இல்லையா? அதனால தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த எக்ஸிஸ்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ்லேயே கிராஸ் மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணின ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனோட டைரக்ஷன் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு பக்கமே போகிறதுனால நமக்கு இன்டியூஸ் ஆகிற கரண்ட் வந்து அதிகமாகும். சரியா? இந்த இடத்த இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் நம்ம அதாவது ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு பார்க்கும்போது ரைட் சைடில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது கிளாக் வைஸில் எனக்கு வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம சொன்னது எல்லாமே இந்த பேராகிராஃபில் இங்கே இருக்குது. சாரி, இந்த ஃபஸ்ட்டு பேராவில் பாருங்கள். ஏபி அப்படிங்கிறது ரைட் சைடில் நகர்ந்தால் எப்படி இருக்கும் அதனோட ரிலவெண்ட் கான்செப்ட் எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப். செகண்ட் இதில், செகண்ட் மீன்ஸ் அதுக்கும் கீழே, லெஃப்டோட மோஷன் ஆஃப் தி ஆர்ம் ஏபி டிக்ரீசஸ் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இது டிக்ரீஸ் ஆகும்போது இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் அ இன்வர்ட் டைரக்ஷன், தட் இஸ் ரெட் கலர்டு க்ராசஸ், தட் இஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, therefore the flux decrease is opposes by the flow of induced current. அந்த இன்டியூஸ்டு கரண்ட் மூலமாக அந்த ஃப்ளக்ஸை டிக்ரீஸ் ஆகிறத ஆப்போஸ் பண்ணுது அப்படின்னா அது குறையிறதுக்கும் விடாது. சரியா? இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டோட வேலை என்னென்னா, ஒரு சர்க்கியூட்டில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் பண்ணவும் விடாது, ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் பண்ணவும் விடாது. ரெண்டு கேஸ்லேயும் ஆப்போஸ் பண்ணுறது தான் இதனோட வேலை. ஸோ ஃபவுண்ட் தட் இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது இன்டியூஸ்டு கரண்ட்டு கிளாக் வைஸில் இருக்கும். இதே ஃபஸ்ட்டு கேஸில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த இல்லஸ்ட்ரேஷனில் ரெண்டு கேசஸ். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கணும். ஸோ இந்த லென்ஸ்லலாம் நம்ம பார்க்குற செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன், let us move a bar magnet towards the solenoid with its north pole pointing the solenoid. This motion increases the magnetic flux of the coil, which in turn induces an electric current. Due to the flow of induced current, the coil becomes a magnetic dipole whose two magnetic poles are on either end of the coil. இந்த செகண்ட் இல்லஸ்ட்ரேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சரை நீங்கள் தெளிவாக பாருங்கள், சொல்கிறது புரிஞ்சிடும். ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டை வித் இன்சுலேட்டட் ஒயர் அண்ட் கேல்வனோமீட்டர், அது பக்கத்தில் வந்து ஒரு பார் மேக்னெட். இப்போ இந்த பார் மேக்னெட் நான் வந்து மூவிங் டுவோர்ட்ஸ் தி காயில் கொண்டு போகும்போது தெர் இஸ் அ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு, அதனால் ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. கரண்ட் எங்கே இருக்குன்னா அந்த காயிலில் கரண்ட் இருக்குது. இப்போ இந்த காயிலில் வந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆனதுனால திஸ் கரண்ட் கேரிங் காயில் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் இட். அதை சுற்றிலும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த காயில் வந்து ஒரு மேக்னெட்டிக் டைப்போலாக பிஹேவ் பண்ணுது. டைப்போலாக பிஹேவ் பண்ணும்போது அந்த காயிலோட ரெண்டு எண்டுலேயும் ரெண்டு போல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ க்ரியேட் ஆகிற போல்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும்னா லென்ஸில் அப்படி எடுக்கணும். லென்ஸில் அப்படி இங்கே எப்படி போல்ஸ் கொடுக்குறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மேக்னெட்டை வந்து நகர்த்துறோம். மேக்னெட்டை நகர்த்தும் போது இந்த மேக்னெட்டோட மூமெண்ட்டு தான் அஸ் அ காஸ். அந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆன கரண்ட்டு தான் எஃபெக்ட் வந்து காஸ் ஆப்போஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ அந்த காயில் இருக்கிற கரண்ட்டு மேக்னெட்டோட மூமெண்ட்டை ஆப்போஸ் பண்ணணும். எப்படி ஆப்போஸ் பண்ணோம்? அந்த காயிலில் வந்து மேக்னெட்டை பார்த்த மாதிரி ஒரு போல் இருக்குல்ல, அது நார்த்து போலாக பிஹேவ் பண்ணும் பொழுது மேக்னெட்டும் நார்த்து போல் தான் நகர்த்துறோம். இப்போ நார்த்தும் ரிப்பல் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் படி காயிலோட ரைட் சைடில் இருக்கிற ரெண்டு நார்த்து போலாக பிஹேவ் பண்ணோம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது சவுத்து போலாக பிஹேவ் பண்ணோம். இப்போ நீங்கள் நகர்த்துனீங்கன்னா ரெண்டு போல்ஸும் ஒரு சைடு இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம மேக்னெட் வந்து வித்ட்ரா பண்ணுறதா எடுத்துக்கோங்களேன்.
மேக்னெட் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது கீழே இருக்கிற பிக்சர் பார்க்கணும். சரியா? இப்போ இந்த சைடு ரைட் சைடு நீங்கள் மேக்னெட்டை நகர்த்துறீங்க. இப்பயும் அது ஆப்போஸ் பண்ணணும். இப்போ ஆப்போஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மேக்னெட்டை அதை அட்ராக்ட் பண்ணணும். அப்போ காயில் மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணணும்னா தட் காயிலோட ரைட் சைடு இட் பிகம்ஸ் சவுத்து போலாக இருக்கணும். அப்படி சவுத்து போல் இருந்துச்சுன்னா சவுத்து நார்த்து அட்ராக்ட் பண்ணோம் இல்லையா? நம்ம வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் காயில் வந்து அதை அட்ராக்ட் பண்ணுது. இங்கேயும் வந்து அந்த காஸ் ஆப்போசஸ் எஃபெக்ட் ஆப்போசஸ் தி காஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் தான் செகண்ட் இல்லஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பாருங்கள், இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட், when the bar magnet is withdrawn, the nearer end becomes a south pole which attracts the north pole of the bar magnet, opposing the residing motion of the magnet. சரியா? ஸோ direction of induced current can be found from Lenz law. இப்போ அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா லென்ஸ் லாவிலிருந்து தான் இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷனை கேல்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், இந்த லென்ஸ் லா அப்படிங்கிறது எதனோட கன்சர்வேஷன் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து எனர்ஜியை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு கான்செப்ட். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், ரொம்ப லென்த்தியெல்லாம் போகாது. இங்கே என்ன பண்ணுறோம், பேசிஸ் ஆஃப் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது தான் லென்ஸ் லாவோட கான்செப்டே. திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, அ மேக்னெட் இஸ் மூவ்ட் எய்தர் டுவோர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் அ காயில். ஒரு காயிலுக்கு அதாவது டுவோர்ட்ஸாவோ அவேவாவோ ஒரு மேக்னெட்டை நகர்த்தும் போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும், இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ ஃபைனலாக அஸ் அ ரிசல்ட் தேர் வில் ஆல்வேஸ் பி அ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆன் அ மூவிங் மேக்னெட்டு. நம்ம அந்த மேக்னெட்டை நகர்த்துறோம் இல்லையா, அது மேலே எப்போவுமே ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸு தான் க்ரியேட் ஆகிட்ருக்கும். அதுதானே லென்ஸ் லா. இப்போ கடைசியாக பார்த்ததில் மேக்னெட்டை வந்து காயில் பக்கத்தில் நகர்த்தினா அது நார்த்து போலா மாதிரி ரிப்பல் பண்ணோம். ஓகே, வித்ட்ரா பண்ணும்போது வெளியே இழுக்கலாம் அப்படின்னா அது சவுத் போலா மாதிரி அட்ராக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸு தான் அந்த மேக்னெட் மேலே இருக்குது. ஆனாலும் ஒர்க் ஹேஸ் டு பி டன் பை சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி டு மூவ் த மேக்னெட் அகைன்ஸ்ட் திஸ் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸுக்கு மேலே ஒரு ஒர்க் டன் நம்ம கொடுத்து அந்த மேக்னெட் வந்து அங்கே மூவ் பண்ணி இன்டியூஸ்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த மூவிங் மேக்னெட் என்னவா மாறுது அப்படின்னா எலக்ட்ரிக்கலாக மாறுது. எப்படி எலக்ட்ரிக்கலாக மாறுது? இன் டர்ன்ஸ் இட் ப்ரொடியூசஸ் அ இன்டியூஸ்டு கரண்ட்டு. இப்போ அந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆன அந்த கரண்ட்டு நம்ம ஒரு ப்ராப்பர் வேயில் யூஸ் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அது வந்து ஜூல் ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி வேஸ்ட் ஆகும். இந்த இடத்த ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம். மெக்கானிக்கல் வந்து எலக்ட்ரிக்கலாக மாறுறதும் எலக்ட்ரிக்கலுக்கு ஈக்குவலாக ஹீட் எனர்ஜியும் மாறுது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு கான்செப்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இதுக்கு வந்து கான்ட்ரரியாக நம்ம வந்து கொஞ்சம் அஷ்யூம் பண்ணணும். அதாவது இதுக்கு ஆப்போசிட்டானா எப்படி, ஒரு காயிலுக்கு பக்கத்தில் மேக்னெட்டை நம்ம நகர்த்துறோம். மேக்னெட்டை கிட்ட கொண்டு போன உடனே இன்டியூஸ்டு கரண்ட்டை காஸ் ரெஸ்பான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மேக்னெட்டை கிட்ட கொண்டு போனதே அதுவாக மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணிக்கணும். திரும்ப நம்ம வெளியில் இழுக்கும்போது அது நம்ம வெளியில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டை ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்டில் எடுக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது பாருங்கள், now when we push the magnet a little bit towards the coil, the induced current helps the movement of the magnet towards the coil. Then the magnet starts moving towards the coil without any expense of energy. இப்போ நம்ம வெளியிலேருந்து எந்த ஒரு எனர்ஜியும் கொடுக்க தேவையில்லை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இட் பிகம்ஸ் அ பெர்ச்சுவல் மோஷன் இன் மெஷின்ஸ். ஆட்டோமேட்டிக்காக மெஷின்ஸ் எல்லாம் எப்படி ரன் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. பட் இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது அஸ் நோ சச் மெஷின்ஸ் இஸ் பாசிபிள். ஒரு ப்ராக்டிஸில் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ நம்மளோட அசம்ஷன் அப்படிங்கிறது இஸ் அ ராங் ஒன். அதாவது இன்டியூஸ்டு கரண்ட் வந்து நம்மளோட காஸ் ரெஸ்பான்ஸு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட் இஸ் அ ராங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோமோ அந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும்.
சரியா? ஸோ இந்த லென்ஸ் லாவோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அடுத்து பாருங்கள், இப்போது இந்த இன்டியூஸ்டு கரண்ட் எல்லாம் சொன்னோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அங்கே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும், அதனால் ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னோம். இந்த இன்டியூஸ்டு கரண்ட் அப்படிங்கிறதுக்கு ஃப்ளம்மிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி எப்படி இன்டியூஸ்டு கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ரூல் படி when a conductor move in a magnetic field, the direction of motion of the conductor, the field and the induced current are given by Fleming right hand rule. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபீல்டோட டைரக்ஷன், கண்டக்டரோட மூமெண்ட் டைரக்ஷன், இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறது தான் ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஓகே, இப்போ கொடுத்துருக்க இந்த பிக்சரில் நம்ம ரூல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். த தம், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் ஆஃப் ரைட் ஹேண்ட் or stretched out in mutual perpendicular directions. மியூச்சுவல் பர்பண்டிகுலர்னால் ஃபிகரில் கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை ஹோல்டு பண்ணிக்கணும். சரியா? இப்போ இந்த இடத்த the index finger points the direction of magnetic field. பாருங்கள், அந்த சுட்டு விரல்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸை இண்டிகேட் பண்ணுறதா இருக்கணும். அண்ட் தென் தம்ப் இண்டிகேட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் தி கண்டக்டர். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் கண்டக்டர் எந்த டைரக்ஷன்ஸில் மூமெண்ட்டில் இருக்கோ அதனோட டைரக்ஷன்ஸ் இண்டிகேட் பண்ணுறது தம்ப் ஃபிங்கராக இருக்கும்போது த மிடில் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம்பும் அந்த ரெண்டையும் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருந்தால் மிடில் ஃபிங்கர் கண்டிப்பாக எது கொடுக்கும்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட்டை கொடுக்கும். சரியா? இதுதான் இங்கே கொடுத்துருக்க ரூல். ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ திஸ் ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜெனரேட்டர் ரூல் அப்படின்னும் சொல்லலாம். தேர்ட் லெசன்ஸில் ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படிச்சிருப்பீங்க. அங்கே நீங்கள் சொல்லும்போது கடைசியாக சொல்ல வேண்டியது தம்பு சொல்லணும், ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லணும். இங்கே நம்ம சொல்லும்போது மிடில் ஃபிங்கர் வந்து லாஸ்ட்டாக சொல்லணும். ஃபிங்கர் ஆர்டர்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. Example sum 4.6. If the current I flowing in a straight conducting wire as shown in figure decreases, find out the direction of induced current in a metallic square loop placed near it. கொடுத்துருக்க ப்ராப்ளம் பாருங்கள், இங்கே சம்மு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ஒயர், அதில் போகிற கரண்ட் வந்து அப்போரு டைரக்ஷன், அந்த கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் லூப்பில் இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்க்கணும். கரண்ட் வந்து அப்போர்டில் போகும்போது நம்ம ரைட் ஹேண்ட் தம்பை யூஸ் பண்ணோன்னா அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலர் இன்வர்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளத்துலேயே கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. கரண்ட்டு டிக்ரீஸ் ஆனால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு குறையும். ஸோ அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டும் என்ன பண்ணோன்னா குறையும். ஏன்னா ஃப்ளக்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்டியூஸ்டு கரண்ட்டும். இப்போ இன்டியூஸ்டு கரண்ட்டோட வேலை காஸ் ரெஸ்பான்ஸை ஆப்போஸ் பண்ணணும். காஸ் ரெஸ்பான்ஸு அதாவது தன்னை உருவாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே ஃப்ளக்ஸு குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான். அந்த குறைஞ்சிட்டு இருக்க ஃப்ளக்ஸை வந்து திஸ் இன்டியூஸ்டு கரண்ட்டு ட்ரை டு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு எங்கே இருக்கோ அதே டைரக்ஷன்ஸில் ஒரு இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ திஸ் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூசஸ் and induced magnetic field in the same direction as the existing magnetic field. அப்போ அதே டைரக்ஷன்ஸ்லாம் இது மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது அகைன் நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் ஸ்கொயர் லூப்பில், நான் சொல்கிறது ஸ்ட்ரெயிட் ஒயருக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த லூப்பு, அதில் அந்த கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் அப்வர்டில் இருக்கும். அது அப்படியே மறுபடியும் நீங்கள் ரைட் சைடு அந்த லூப்போட ஒரு ஆர்முக்கும் கொண்டு வரும்போது கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸில் கிடைக்கும். அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு நேரோ காப்பர் பைப் எடுத்துகிட்டு அந்த பைப்புக்கு உள்ள ஒரு ஸ்ட்ராங் மேக்னடைஸ்டு பட்டன் மேக்னெட்டை நீங்கள் அப்படியே ஃப்ளோ பண்ணணும், விட்டுறணும். இப்போ மேக்னெட் வந்து அந்த பைப்புக்குள்ளே நீங்கள் போடும்போது மேக்னெட்டு நார்மலாக கீழே ஈஸியாக வர்ற மாதிரி அந்த பைப்பை க்ராஸ் பண்ணி வராது. அந்த மேக்னெட்டோட மூமெண்ட் என்ன ஆகும்னா ஸ்லோவாகிடும். ஏன் வந்து ஸ்லோவாகுது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், கீப் தி காப்பர் பைப் வெர்டிக்கல் அண்ட் ட்ராப் அ மேக்னெட் இன் டு தி பைப், வாட்ச் தி மோஷன் ஆஃப் தி மேக்னெட் அண்ட் நோட் தட் த மேக்னெட் ஹாஸ் பிகம் ஸ்லோவர் தேன் இட்ஸ் ஃப்ரீ ஃபால்.
வெளியில் ஒரு மேக்னெட்டை போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்லோவாகிடுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் ஜெனரேட்டட் பை moving magnet will always opposes the original motion of the magnet that produces the current. அந்த மேக்னெட் மூவ் ஆகுது இல்லையா அப்படின்னா ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த சேஞ்ச் ஆகிற ஃப்ளக்ஸ் ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இன்டியூஸ்டு கரண்ட்டு தான் என்ன ஆகுதுன்னா ஆப்போசிஸ் தி மூமெண்ட் ஆஃப் தி மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 4.7. The magnetic flux passes perpendicular to the plane of the circuit and it is directed into the paper. If magnetic flux varies with respect to time as per the following relation, கொடுத்துருக்க given equation படி flux வந்து சேஞ்ச் ஆகுது. What is the magnitude of induced EMF in a given loop when time t is equal to 3 seconds? Direction of current என்னன்னு calculate பண்ணணும். ஸோ கொடுத்துருக்குற இந்த சர்க்கியூட்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து க்ராஸாக கொடுத்துருக்கான். அப்படின்னா என்னது, பெர்பெண்டிகுலர் இன்வர்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ ஃப்ளக்ஸு வேரி ஆகிறது 3 செகண்ட்ஸில் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸ் படி இருக்குது அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா படி பாருங்கள், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்தாச்சு, 5யோட வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ ஃபாரடேஸோட செகண்ட் லாலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே dN5/dt. இப்போ d5/dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு கடைசியாக டைம் டேர்மில் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அதில் t is equal to 3 செகண்ட்னு சப்ஸ்டியூட் பண்ணால் finally we can get the magnitude of induced EMF is 80 millivolt. EMF electromotive force, சரியா, அது வந்து வோல்ட் தான். அடுத்து இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ். as time passes, டைம் வந்து 3 செகண்ட் வரைக்கும் போகுது இல்லையா, அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த லூப் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். அக்கார்டிங் டு லென்ஸ் லா, த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் should be in a way as to opposite the flux increase. டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிற ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோஸ் இன் சச் அ வே டு ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆப்போசிட் டு த கிவன் ஃபீல்டு. இருக்கிற ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில், அதாவது அவுட்டோர்டு டைரக்ஷன்ஸில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ்லேருந்து நம்ம இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ். Now for Tamil medium students, lesson 4 மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும். தேர்ட் லெசன்ஸில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, ஒரு கடத்தியின் வழியே மின்னோட்டம் பாயும் போது அது கடத்தியை சுற்றி ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும். இது வந்து கிறிஸ்டியன் ஓயஸ்டெட் அவரோட கருத்து. அதே போல் மின்னோட்டம் தாங்கிய ஒரு சுற்று, அதாவது ஒரு சர்க்குலர் லூப் வந்து சட்டகாந்தம் போல் செயல்படும். இது வந்து ஆம்பியரோட கான்செப்ட். இப்போ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா மின்னோட்டத்தால் உருவாக்கப்பட்ட காந்த விளைவுகள் தான். இப்போ இதுக்கு பிறகு இதனோட மறுதலை விளைவு வந்து யோசிக்க தொடங்கினாங்க. அதாவது மின்னோட்டம் காந்தப்புலத்தை எப்படி உருவாக்குதோ அதே போல் இந்த காந்தப்புலத்தை மாற்றி அமைத்தால் அது மின்னோட்டத்தை உருவாக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தான் மைக்கேல் ஃபாரடேவோட மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து கிடைச்சிது. ஸோ இந்த மின்காந்த தூண்டலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு எதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம், காந்தப்பாயம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே தேர்ட் லெசன்ஸில் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒன்ஸ் ரீகால் பண்ணும்போது காந்தப்பாயம் 5Bன்னு சொல்கிறோம். அந்த பரப்பின் வழியே செங்குத்தாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை காந்தப்பாயம். கொடுத்துருக்க ஃபார்முலா 5B = பரப்பு தொகைக்காணல் B வெக்டர் டாட் DA வெக்டர். இங்கே தீட்டா அப்படிங்கிறது காந்தப்புலத்தோட திசைக்கும் பரப்பின் வெளிநோக்கிய செங்குத்துக்கும் இடையே உள்ள கோணம். இதுதான் தீட்டா. தீட்டாவை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்த நம்ம டிசைட் பண்ணிக்கணும். கொடுத்துருக்க இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். அந்த ஒரு வட்ட பரப்பு, அதோட தளத்திற்கு 90 டிகிரியில் வர்றது தான் என் கேப். இந்த என் கேப்புக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டருக்கும் இடையில் எடுத்துக்கிறது தான் தீட்டா. ரெண்டாவது பிக்சரில் பரப்பானது காந்தப்புலத்தின் தளத்திற்கு செங்குத்தாக இருக்குது. அப்போ தீட்டா என்ன ஆகும்னா 0 ஆகும். ஸோ செகண்ட் கேஸில் மட்டும்தான் நமக்கு வந்து காந்தப்பாயம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கேஸில் 0வாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தீட்டா வந்து உங்களுக்கு 90 மாறும். 90 வரும்போது cos 90 0 ஆகிடும். ஸோ அதற்கான ஃபார்முலா, அதனோட அழகு இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்ஸு பாருங்கள், அது உங்களுக்கு புரியும்.
4.1 and 4.2. அடுத்து நம்ம இந்த பாடத்தோட துவக்கமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபாரடேவோட மின்காந்த தூண்டல் சோதனைகள். இப்போ மின்காந்த தூண்டல் சோதனைகள்னால் இவர் 2 சோதனை வந்து கொடுத்துருக்காரு. அதில் முதல் சோதனை அப்படின்னு சொல்லும்போது காப்பிடப்பட்ட கம்பிச்சுருள் மற்றும் அதனோடு தொடர்பு கொண்ட ஒரு கேல்வனோமீட்டர், இது ரெண்டும் கொண்ட ஒரு மூடிய சுற்றை எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு பிக்சரில் காந்தம் வந்து இயக்க நிலையில் இல்லாத போது கேல்வனோமீட்டர் வந்து விளக்கம் இருக்காது. அதே வந்து செகண்ட் இதில் கேல்வனோமீட்டர் வந்து அந்த கம்பி சுருளை நோக்கி நகர்த்தும் பொழுது கேல்வனோமீட்டரில் ஒரு சிறிது விளக்கம் இருக்கும், அதாவது கனநேர விளக்கமானது ஏற்படும். தேர்டு, நீங்கள் அந்த காந்தத்தை வந்து அந்த காயிலுக்கு உள்ள சுற்றுக்கும் உள்ள நிலையாக வைக்கும் பொழுதும் கேல்வனோமீட்டரில் விளக்கம் இருக்காது. அடுத்து இந்த ஃபோர்த்து பிக்சரை மறுபடியும் இந்த காந்தத்தை வந்து வெளிநோக்கி இழுக்கும் பொழுது கேல்வனோமீட்டரில் விளக்கமானது முன்பு இருந்த திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். அடுத்து ஃபிஃப்த்து பிக்சரில் பாருங்கள், மேக்னெட்டை வந்து இப்போ வேகமாக நகர்த்தணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வேகமாக மேக்னெட்டை நகர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விலகலும் அதிகமாக இருக்கும். அடுத்த பிக்சர், நம்ம வந்து அந்த காந்தத்தோட முனைகளை வந்து மாற்றி வைக்கணும். முனைகளை வந்து மாற்றி வச்சு நகர்த்தும் பொழுதும் சரி அல்லது வெளியே இழுக்கும் போதும் சரி முன்பிருந்த விலகலுக்கு எதிர் திசையில் விலகல் இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு எதை வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, அந்த கம்பிச்சுருளுக்கும் காந்தத்துக்கும் இடையே சார்பு இயக்கம் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் ஒரு நிலையற்ற மின்னோட்டமானது அந்த கம்பிச்சுருளில் உருவாகும். அந்த மின்னோட்டம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உறுதிப்படுத்துறது தான் அந்த கேல்வனோமீட்டரோட விலகல். ஓகே, இதெல்லாம் ஃபாரடேவோட முதல் சோதனை. அதோட ரிசல்ட்டு தான் பாருங்கள், இங்கே கடைசி இருக்குது. காந்தம் மற்றும் கம்பிச்சுருள்களுக்கு இடையே ஒரு சார்பு இயக்கம் உள்ள போதெல்லாம் கம்பிச்சுருளில் மின்னோட்டம் உருவாவதை குறிக்கும் வகையில் கேல்வனோமீட்டரில் விலகல் தோன்றுகிறது. அடுத்ததாக ரெண்டாவது சோதனை எப்படி எடுத்துக்கணும்னா, 2 மூடிய சுற்றுகளை எடுத்துக்கணும். முதல் சுற்றில் கம்பிச்சுருள், மின்கலன், சாவி இது மட்டும் இருக்கணும். இது முதன்மை சுற்றுன்னு பேர். ரெண்டாவது சுற்றில் கம்பிச்சுருளும் கேல்வனோமீட்டர் மட்டும்தான். இது வந்து துணை சுற்று அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 2 கம்பிச்சுருள்களும் ஒன்றுக்கொன்று மிக அருகில் அப்படிங்கிறத ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, ப்ராக்சிமிட்டி அப்படின்னாவே அது எவ்வளோ க்ளோஸில் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற ஒரு டேர்ம். அப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதா எடுத்துகிட்டு முதன்மை சுற்று மூடப்பட்டால் அப்படின்னா அதில் சாவியை நம்ம ஆன் பண்ணும்போது அழுத்திய நிலையில் இருக்கும் பொழுது அதில் கரண்ட்டு போகும். ஸோ கேல்வனோமீட்டரில் கனநேர விளக்கம் இருக்கும். அந்த கரண்ட்டை வந்து ஒரு மாறாத மதிப்பு, அந்த மாறாத மதிப்பை அடையும் பொழுது என்னாகும்னா அங்கே கேல்வனோமீட்டரில் விலகல் இருக்காது. மறுபடியும் முதன்மை சுற்று முறிக்கப்பட்டால் அந்த சாவியை நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மின்னோட்டம் வந்து குறைய தொடங்கும், 0க்கு போயிடாது. எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகி மாறிலி மதிப்புக்கு போச்சோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து குறையும் பொழுது கேல்வனோமீட்டரில் விலகமானது எதிர் திசையில் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்களை நமக்கு சொல்கிறது தான் இந்த 2 பிக்சரும். சரியா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த இதில், அதாவது வலப்புற விலகல் அப்படின்னு சொல்கிறதுல கரண்ட்டு வந்து அதில் கரண்ட்டு போயிட்டுருக்கு முதன்மை சர்க்கியூட்டில். ஸோ கேல்வனோமீட்டர் விளக்கம் கொடுக்குது. அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற பிக்சரில் அந்த சாவி பாருங்கள் திறந்த நிலையில் இருக்குது. ஸோ அதில் கரண்ட்டு போகலை மீன்ஸ் கரண்ட்டு குறைய தொடங்குது. அப்போ மின்னோட்டம் குறைந்தால் விலகலானது எதிர் திசையில் இருக்கும். ஸோ இந்த மேற்கண்ட இந்த காட்சி பதிவுகளிலிருந்து முதன்மை சுற்றில் மின்னோட்டம் மாறும்போதெல்லாம் கேல்வனோமீட்டர் விலகலை காட்டும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ இந்த 2 சோதனைகளிலிருந்தும் நம்ம ஃபாரடேவோட மின்காந்த தூண்டல் விதியை எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மூடிய கம்பிச்சுருளுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும்போதெல்லாம் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். எப்பெல்லாம் காந்தப்பாயத்தில் மாற்றம் இருக்கோ அப்போல்லாம் மின்னியக்கு விசை உருவாகும். அந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கும். அந்த மின்னோட்டம் தூண்டப்பட்ட மின்னோட்டம். சரியா, அந்த மின்னோட்டத்தை ஏற்படுத்திய மின்னியக்கு விசை தான் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நிகழ்வுக்கு என்ன பேருனா மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த முதல் சோதனை 2ஆம் சோதனை, இந்த 2 சோதனைக்கான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க.
அதாவது முதல் சோதனையில் சட்டகாந்தம் வந்து கம்பிச்சுருளுக்கு அருகில் வைக்கும்போது அதில் வந்து விலகல் வந்துச்சு அப்படின்னா எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காந்தத்திலிருந்து சில காந்தப்புல கோடுகள் வந்து வெளியே வரும். அதுதான் காந்த பாயம்னு சொல்கிறோம். ஸோ அந்த காந்த பாயம் கம்பிச்சுருளோடு தொடர்பு கொண்டு மாற்றம் அடையும். கிட்ட நகர்த்தி போகும்போது அதிகமாக இருக்கும், வெளியே இழுக்கும்போது குறையும். அப்படியே வச்சிட்டோன்னா காந்த பாயம் மாறாது. ஸோ இதனால தான் அந்த கேல்வானோமீட்டரில் விலகல் வந்து ஏற்படுது. இதுதான் கனநேர விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம். வேகமாக நகர்த்தினா வேகமாக இருக்கும், ஏன்னா நிறைய காந்த புல கோடுகள் வந்து அந்த சுற்றோடு தொடர்பு கொள்றதுனால நமக்கு விலகலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் முதல் சோதனைக்கான விளக்கம். இரண்டாவது சோதனைக்கான விளக்கம் கொடுத்துருக்க இந்த பிக்சர் அப்படிங்கிறது முதல் சோதனைக்கான விளக்கம். ரெண்டுமே அதுதான். மேக்னெட் வந்து காயிலை நோக்கி நகர்த்தும் போது எப்படி இருக்கும், காயிலை விட்டு வெளியே நகர்த்தும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து ரெண்டாவது சோதனைக்கான விளக்கம் அப்படிங்கிறது கீழே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சோதனைப்படி பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே முதன்மை சுற்று மூடப்படும் பொழுது அதிகரிக்கும் மின்னோட்டம் முதன்மை சுருளை சுற்றியுள்ள காந்தப்புலத்தை அதிகரிக்கும். இப்போ கரண்ட் ஒரு சுற்றில் போகுது அப்படின்னா ஓயர்ஸ்டெட் கருத்துப்படி அதை சுற்றி ஒரு காந்தப்புலம் உருவாகும். மின்னோட்டமானது நேரம் அதிகரிக்க மின்னோட்டத்தின் எண்மதிப்பும் அதிகமாகும். அப்போ உங்களுக்கு காந்தப்பாய கோடுகளும் அதிகரிக்கும். காந்தப்பாய கோடுகள் அதிகரிக்கிறது பக்கத்தில் இருக்கிற துணை சுற்றுக்கும் அது தொடர்பு இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு விலகல் ஏற்படுது. அதே போல் மின்னோட்டம் வந்து ஒரு நிலையான மதிப்பை அடையும் பொழுது துணைச்சுருளில் காந்தப்பாயம் மாறாது. எனவே அந்த கேல்வானோமீட்டர் வந்து விளக்கத்தை எதுவும் கொடுக்காது. அதற்கு பிறகு மூணாவது கேஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சாவி வந்து திறந்த நிலையில் இருக்கும் பொழுது முதன்மை சுற்று திறக்கப்படும் பொழுது மின்னோட்டம் குறையும். எனவே அங்கே இருக்கிற காந்தப்புல கோடுகள் அதுவும் அதன் மதிப்பும் குறையும். ஸோ மதிப்பு குறையிறதுனால உங்களுக்கு விலகலானது எதிர் திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்த 2 விதிகளோட அந்த விளக்கத்தின் முடிவில் ஃபாரடே வந்து 2 விதிகள் கொடுக்குறார். முதல் விதி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மூடிய சுற்றுடன் தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் மாறும்போதெல்லாம் அச்சுற்றில் மின்னியக்கு விசை தூண்டப்படும். காந்தப்பாயம் மாறுகின்ற வரைக்கும் தான் அந்த மின்னியக்கு விசை இருக்கும். இப்போ ரெண்டாவது விதி அப்படின்னு சொல்லும்போது, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையோட எண்மதிப்பு நேரத்தை பொறுத்து சுற்றுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும் விதத்திற்கு சமமாகும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம காந்தத்தை வேகமாக நகர்த்தினா விலகல் அதிகமாகவும், அதாவது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அதிகமாகவும், காந்தத்தை நகர்த்துவது அப்படிங்கிறது மெதுவாக இருந்தால் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் எண்மதிப்பானது குறைவாக இருக்கும், மாறும் வீதத்திற்கு சமமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே சமன்பாடு எப்படி கிடைக்குது, டிடிங்கிற நேரத்தில் நமக்கு அந்த காந்தப்பாயம் ஒரு சுற்றுக்கும் d5 அப்படிங்கிற விதத்தில் எடுத்துக்கிட்டால் மின்னியக்கு விசையின் எண்மதிப்பு is equal to d5b/dt. நாம் எடுத்துக்கொண்ட சுற்றில் n சுற்றுகள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு சுற்றுலையும் அந்த காந்தப்பாயமானது சமமாகத்தான் மாறிட்டு இருக்கும். ஸோ சுற்று பரப்பு வந்து ஒன்று தான், எத்தனை சுற்று இருந்தாலும் சுற்றின் பரப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு சுற்றுக்கான காந்தப்பாயமும் சமமாக தான் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எப்சிலான் is equal to n d5b/dt. n வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது d of n5b/dt. இங்கே n5b அப்படிங்கிறது பாய தொடர்பு எதுக்கு சமமாக இருக்குன்னா, மொத்த சுற்றுகள் மற்றும் சுற்று ஒன்றுக்கான தொடர்புடைய காந்தப்பாயம் இது ரெண்டோட பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது மின்காந்த தூண்டலின் முக்கியத்துவம். இப்போ எங்கெல்லாம் இந்த மின்காந்த தூண்டல் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது, மின் திறனின் அடிப்படையில் எந்த சாதனங்கள்லாம் இயங்குதோ அது எல்லாத்துக்குமே அந்த மின் திறனை உற்பத்தி செய்யறதுக்கு எது தேவை அப்படின்னா மின் இயற்றிகள், அந்த மின்னியற்றிகள் மூலம் உற்பத்தி செய்ய மின்சாரத்தை எடுத்துகிட்டு போகிற மின் மாற்றிகள். அப்போது இந்த மின்னியற்றி மின் மாற்றி அப்படின்னு சொல்கிற இந்த 2 சாதனங்களும் அதனுடைய செயல்பாடு எதனா அடிப்படையில் இருக்குது அப்படின்னா மின்காந்த தூண்டல். ஸோ நாம் யூஸ் பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதாவது வீட்டு உபயோக பொருளாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீட்டு உபயோக சாதனங்கள் முதல் பெரிய தொழிற்சாலை இயந்திரங்கள் வரை, கைபேசி, கணினி, இணையம், மின்சார கிட்டார், செயற்கைக்கோள், இந்த மாதிரி எல்லாமே அந்த எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிற கான்செப்டை டிபெண்ட் பண்ணுறதுனால அந்த எலக்ட்ரிக் பவர் உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மின்னியற்றி மின்மாற்றி இது எல்லாத்துலேயும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் தத்துவம் பயன்படுது அப்படிங்கிறோம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம இருக்கிற இந்த சொகுசு வாழ்க்கை அப்படிங்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒன்றா இருக்கும். அடுத்ததான்
எடுத்துக்காட்டு 4.3. ஒரு உருளை வடிவ சட்ட காந்தம் ஒரு வரிச்சுருளின் அச்சின் வழியே வைக்கப்பட்டுள்ளது. காந்தமானது சுருளின் அச்சை பொறுத்து சுழற்றப்பட்டால் சுருளில் மின்னோட்டம் தூண்டப்படுமா என்பதை காண்க. ஒரு சட்ட காந்தத்தை வந்து உருளை வடிவ வரிச்சுருளின் அச்சிலேயே வச்சு சுழலும் பொழுது அங்கே காந்த பாயமானது மாறாது. காந்த பாயம் மாறலை அப்படின்னா தூண்டப்பட்ட மின்னோட்டம் இருக்காது. அந்த உருளை வடிவ கம்பிச்சுருளின் அச்சுக்கு குறுக்க வச்சு காந்தத்தை சுழற்றணும் அப்படின்னா தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகும். இங்கே அச்சின் வழியாக வைத்து சுழற்றப்படும் பொழுது தூண்டப்பட்ட மின்னோட்டம் எதுவும் உருவாகாது. அடுத்து லென்ஸ் விதி. இந்த லென்ஸ் விதி அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் ஃபிசிக்ஸ்ட்டு கொடுத்த ஒரு கான்செப்ட். எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, மின்காந்த தூண்டல் அப்படிங்கிறத மைக்கேல் ஃபாரடே கொடுத்துட்டாரு. அதில் உருவான தூண்டப்பட்ட மின்னோட்டத்தோட திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கொடுத்தது தான் லென்ஸ் விதி. ஸோ இந்த லென்ஸ் விதிப்படி தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையானது அதன் உருவாக்கத்திற்கு காரணமானதை எப்பொழுதும் எதிர்க்கும் விதத்தில் அமையும். அதன் உருவாக்கத்திற்கு எது காரணமோ அதை எதிர்க்கும் அப்படிங்கிறாரு. அப்போது இந்த மின்காந்த தூண்டல் மூலமாக நம்ம உருவாக்குறது தூண்டப்பட்ட மின்னோட்டம் தான். தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகிறதுக்கு எது காரணமாக இருக்கும்? காந்தப்பாய மாறுபடுதல். ஸோ இங்கே காந்தப்பாய மாறுதல் அப்படிங்கிறது ஒரு காரணம், தூண்டப்பட்ட மின்னோட்டம் அப்படிங்கிறது ஒரு விளைவு. இந்த விளைவு, அதாவது தூண்டப்பட்ட மின்னோட்டமானது காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த விதி. நம்ம ஃபார்முலா எழுதும்போது ஏற்கனவே இருந்த, அதாவது மின்காந்த தூண்டல் மைக்கேல் ஃபாரடேவோட அந்த விதியில் மைனஸ் சைன் மட்டும் அடிஷ்னலாக எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மைனஸ் சைன் அப்படிங்கிறது நம்ம எது குறிக்குது? எதிர்குறியானது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் திசை காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் வகையில் அமையும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை தான் குறிக்குதுன்னு சொல்கிறோம். லென்ஸ் விதியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்த காட்சி விளக்கம் 2 கொடுத்துருக்காங்க. அதில் முதல் காட்சி விளக்கம், இவங்க வந்து ஒரு சீரான காந்தப்புலத்தை நம்ம கருதுகிறோம். இந்த சீரான காந்தப்புலமானது அந்த தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி செயல்படுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ப்ளூ கலர் கிராஸ் கொடுக்கறது எல்லாமே காந்தப்புலமானது உள்நோக்கி செயல்படுது அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பில் ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு செவ்வக சட்டம், ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு ஃப்ரேமோட தளமானது, அந்த செவ்வக சட்டத்தோட தளம் ஏற்கனவே இருக்கிற அந்த காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். இப்போது புக்கோட பேப்பர் இருக்குன்னா அதுக்கு செங்குத்தாக உள்நோக்கி ஒரு பென்சிலை குத்துனா எப்படி இருக்குமோ அது போல் காந்தப்புலம் இருக்குது. அந்த தளத்தின் மீது வைக்கப்பட்ட ஒரு ஏபிசிடி அப்படிங்கிற செவ்வக ஃப்ரேமு. இதில் ஏபி அப்படிங்கிற புயம் வந்து வலது மற்றும் இடதுபுறமாக நகரும் தன்மை கொண்டது. இது வந்து முதல் பிக்சரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் ஜஸ்ட்டு காந்தப்புலம் இருக்குது, ஏபிசிடிங்கிற ஃப்ரேம் 2 மட்டும்தான். இங்கே ஒரே ஒரு காந்தப்புலம், நம்ம செயல்படுத்துகிற காந்தப்புலம், அது வந்து உள்நோக்கி இருக்குது. இங்கே எந்த தூண்டப்பட்ட மின்னோட்டமும் கிடையாது. 2வது பிக்சரில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஏபிங்கிற புயமானது சிறிது வலது பக்கமாக நகர்த்தும் பொழுது அந்த பரப்பு அதிகமாகும். பரப்பு அதிகமாகும் போது பரப்போடு தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் அதிகரிக்கும். அதாவது காந்தப்பாயத்தில் ஒரு மாற்றம் நிகழும். இந்த காந்தப்பாய மாற்றமானது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை உருவாக்கும். இப்போ லென்ஸ் விதியை வந்து இங்கே நம்ம பயன்படுத்தும் போது இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டம் தன்னை உருவாக காரணமானதை எதிர்க்கும். அப்போ தான் உருவாக எது காரணம் அப்படின்னா அங்கே உருவான காந்தப்பாய மாற்றம். அந்த காந்தப்பாய மாற்றம் இப்போ அதிகரிச்சிருக்கு. ஏன்னா நம்ம பரப்பை அதிகப்படுத்துறதுனால பாய மாற்றமும் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான காந்தப்பாயத்தை இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டம் குறைக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே இருக்கிற காந்தப்புலத்தோட திசைக்கு எதிர் திசையில் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கணும். அந்த வேலையை தான் இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டம் செய்யும். ஸோ அப்படி உருவான அந்த எதிர் திசை காந்தப்புலம் தான் அந்த ரெட் கலர் டாட் மாதிரி கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த தூண்டப்பட்ட காந்தப்புலத்தின் திசையை கொண்டு, இந்த திசை வந்து வெளிப்புறமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற காந்தப்புலம் உள்நோக்கி இருக்குன்னா இப்போ இது வெளிப்புறமான ஒரு காந்தப்புலம். அந்த வெளிப்புற காந்தப்புலத்தின் திசையை கொண்டு வலதுகை பெருவிரல் உதவியுடன் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையானது அறியப்படுகிறது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இந்த சைடு, அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேராகிராஃபில் எல்லோ கலர் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, இது எல்லாமே அதுதான். அதாவது அங்கே ஃப்ரேம் ஏபிசிடி அப்படிங்கிற உலோக சட்டம் எப்படி இருக்குது, அது வலதுபுறமாக நகர்த்தும் பொழுது பரப்பு அதிகமாகிறதுனால காந்தப்பாய மாற்றம் அதிகரிக்கும், அதனால் தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகும், இது எதிர் திசையில் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃபில் இருக்குது.
3 மீன்ஸ் 4 பேராகிராஃப்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இப்போ இந்த ஏபி அப்படிங்கிற புயமானது இடதுபுறமாக நகர்த்தும் பொழுது அந்த அதாவது ஏபி அப்படிங்கிற அந்த ஃப்ரேமோட பரப்பு குறையும். பரப்பு குறையும் போது பரப்போடு தொடர்பு கொண்ட காந்தப்பாய மாற்றமும் குறையும். ஏன்னா உங்களுக்கு ரைட் சைட் போகும்போது பரப்பு அதிகமாகுது, லெஃப்ட் வரும்பொழுது பரப்பு வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த பரப்பில் தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் கம்மியாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் அது ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை உருவாக்கும். தூண்டப்பட்ட மின்னோட்டம் தன்னை உருவாக காரணமாக இருந்த காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும். இங்கே காந்தப்பாய மாற்றம் குறைஞ்சிட்ருக்கு இல்லையா, அதை வந்து இது எதிர்க்கும்னா என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு காந்தப்புலம் எப்படி இருக்குன்னா உள்நோக்கி இருக்குது, அதே திசையிலேயே தூண்டப்பட்ட காந்தப்புலத்தையும் உருவாக்கும். ஸோ இது அதே திசையில் உருவாக்குறது அப்படிங்கிறது ரெட் கலர் க்ராஸில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த கீழே இருக்குது பாருங்கள், க்ராஸ் அப்படின்றது பி வெக்டார் இண்டுனா தூண்டப்பட்ட இன்டியூஸ்டு, அந்த தூண்டப்பட்ட காந்தப்புலமானது உள்புறமாக செங்குத்தாக உள்நோக்கி செயல்படும். இப்போது ஏற்கனவே இருக்கிற காந்தப்புலம் தூண்டப்பட்ட காந்தப்புலம் ரெண்டும் ஒரே திசையில் போகிறதுனால அங்கே இருக்கிற காந்த பாயமானது அதிகரிக்கும். ஸோ தூண்டப்பட்ட காந்தப்புலத்தின் திசையை கொண்டு வலதுகை பெருவிரலின் உதவியுடன் இங்கு தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையானது கண்டுபிடிக்கப்படுகிறது. இது வந்து கீழே கொடுத்துருக்குற அந்த பிக்சர், அதாவது 4.6ல் இ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதற்கான விளக்கம். அதுதான் உங்களுக்கு இங்கே இருக்குது. காட்சி விளக்கம் 2க்கும் மேலே ஒரு பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு இதனோட விளக்கம் புரியும். அடுத்து கொடுத்துருக்கிறது காட்சி விளக்கம் 2. இந்த காட்சி விளக்கத்துக்கு நாம் எடுத்துக்கிற பிக்சர் இந்த பிக்சர். சரியா, ஃபஸ்ட்டு கூட தேவையில்லை, செகண்ட் அண்ட் தேர்டு நீங்கள் தெளிவாக இருந்தால் போதும். என்ன பண்ணுறோம், ஒரு மூடிய சுற்று, அதாவது ஒரு சுருள் கேல்னோமீட்டர், இது ஒரு மூடிய சுற்று, அதற்கு பக்கத்தில் ஒரு காந்தத்தை நகர்த்துறாங்க. காந்தத்தின் வடமுனையானது சுருளை நோக்கி இருக்குமாறு நகர்த்துறோம். அப்படி நகர்த்தினா என்னாகும், காந்தப்பாய மாற்றம் நிகழும் காந்தப்பாய மாற்றமானது அந்த சுருளில், கேல்னோமீட்டரோட ஒரு சுருள் இருக்கு இல்லையா, அந்த சுருளில் ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை உருவாக்கும். ஓயர்ஸ்டெட்டோட கருத்துப்படி இந்த மின்னோட்டமானது அதனை சுற்றி ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும். காந்தப்புலம் அப்படின்னு சொன்னால் அந்த சுருளுக்கு 2 முனைகளிலும் 2 காந்த முனைகள் உருவாக்கப்படணும். ஸோ உருவாகிற அந்த காந்த முனைகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா லென்ஸ் விதியை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்த எடுக்கணும். இங்கே நம்ம லென்ஸ் விதியை எப்படி புரிஞ்சுக்கணும், அதாவது தூண்டப்பட்ட மின்னோட்டம் தன்னை உருவானதை எதிர்க்கும் அப்படிங்கிற சொன்னார் இல்லையா, இப்போ தன்னை உருவாக்குனது எது அப்படின்னா நகர்கின்ற அந்த காந்தம் தான். நம்ம வெளியிலேருந்து காந்தத்தை நகர்த்துறோம் இல்லையா, இந்த நகர்கின்ற காந்தத்தோட இயக்கத்தை வந்து எதிர்க்கிற மாதிரி அங்கே காந்தப்புலம் உருவாக்கப்படும். ஸோ எப்படி எதிர்க்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுருளோட வலது முனை, அதாவது காந்தத்தோட வடமுனை பக்கம் இருக்கு இல்லையா, அந்த முனை வந்து வடமுனையாக இருந்தால் மட்டுமே இது வந்து சாத்தியமாக இருக்கும். எப்படி சாத்தியம்னா இங்கேயும் நார்த்து போல் இருக்குது, காந்தத்துக்கும் நார்த்து போல் இருக்குது. அப்போ நார்த்து 2 போல் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து எதிர்க்கும் தன்மை உடையது. ஓகே, இது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ரெண்டுமே நார்த்து போலாக இருக்கிறதுனால நம்ம மேக்னெட்டு கிட்ட நகர்த்தும் போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற தூண்டப்பட்ட மின்னோட்டமானது காந்த நகர்வை எதிர்க்கும் அப்படின்னு லென்ஸ் கான்செப்ட் இங்கே ப்ரூஃப் ஆகும். அடுத்த இதில் சரி, இப்போ காந்தத்தை வந்து வெளியே நகர்த்தலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கும் வந்து லென்ஸ் விதிப்படி அங்கே வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கணும். நம்ம காந்தத்தை வெளியே இழுக்கும்போது வரிச்சுருளோட அந்த முனை, அதாவது காந்தத்தின் வடமுனைக்கு அருகில் இருக்கும் வரிச்சுருளின் முனை தென்முனையாக மாறி இந்த காந்தத்தை வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி அது கிடைக்கும் பொழுது நாம் காந்தத்தை வெளியில் நகர்த்தணும்னு நினைக்கிறோம், ஆனால் வரிச்சுருள் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்குது. அப்போ இங்கே நடக்கிற நிகழ்வும் ஒரு ஆப்போசிட் ப்ராசஸ் தான். ஸோ இந்த கான்செப்டில் தான் லென்ஸ் என்ன சொல்கிறாருன்னா தூண்டப்பட்ட மின்னோட்டம் எப்பொழுதும் தான் உருவாக காரணமானதை எதிர்க்கும் விதத்தில் மட்டுமே அமையும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கான விளக்கம் இதில் இருக்க, வாசித்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். அடுத்ததான் ஆற்றல் மாறா நிலை. இந்த லென்ஸ் விதி அப்படிங்கிறது எதனோட விதிப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஆற்றல் மாறா விதியின் அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்றாரு. அதற்கான விளக்கமும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது எப்படி எடுத்துக்கிறாங்க,
இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு காந்தத்தை வந்து கம்பிச்சுருளை நோக்கி அல்லது விலகி நகர்த்தப்படும் போது என்ன ஆகும்னா ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகும். இம்மின்னோட்டமானது அதன் இயக்கம்னா அந்த காந்தத்தின் இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எதிர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த காந்தத்தை நம்ம நகர்த்தும் போது ஒரு எதிர்விசை கொடுக்குது. இருந்தாலும் நம்ம வெளிப்புறத்திலிருந்து ஒரு வேலை செய்து அந்த காந்தத்தை வந்து நகர்த்தி வைக்கிறோம். இப்போ இந்த வெளிப்புற வேலை அப்படிங்கிறது இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல்னால் இயந்திர ஆற்றல். இந்த இயந்திர ஆற்றலால் காந்தத்தை நகர்த்தும் பொழுது அந்த சுருளில் வந்து ஒரு மின்னாற்றல் உருவாகிறது. இந்த மின்னாற்றலை வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக வெளியில் எடுத்து யூஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து வெப்ப ஆற்றலாக மாறும். அப்போ இது ஒரு ஆற்றல் மாறா முறை தானே. நம்ம காந்தத்தை நகர்த்தணும் அப்படிங்கிற இயந்திர ஆற்றல் அதற்கு சமமான மின்னாற்றலை கொடுத்துச்சு. மின்னாற்றல் எவ்வளோ இருக்கோ அதற்கு சமமான வெப்ப ஆற்றலாக அந்த சுருளில் வந்து ஒரு வெப்பம் உருவாகி வீணாக்கப்படும். சரியா? இதுதான் வந்து உண்மையிலே நடக்கிற ஒரு விஷயம். நம்ம இதுக்கு மாற்று கருத்தாக எப்படி நம்மளை யோசிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ லென்ஸ் விதிக்கு மாறாக தூண்டப்பட்ட மின்னோட்டம் வந்து அது உருவாக காரணமான காந்தத்தோட இயக்கத்திற்கு உதவுறதா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விதத்தில் கொண்டு போனால், இப்போ உதவுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் காந்தத்தை கிட்ட நகர்த்தும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பிச்சொல் என்ன பண்ணோன்னா காந்தத்தை வந்து உள்ளே இழுத்துக்கிற மாதிரி மாறணும். திரும்ப மறுபடியும் காந்தத்தை வெளியே தள்ளுறது, உள்ளே இழுக்கிறது, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக அதுவாக நிகழ்த்தணும். அப்போ அதுவாக நிகழ்த்தும் போது நமக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வெளிப்புறத்திலிருந்து எந்த ஒரு ஆற்றல் செலவு இல்லாமலேயே ஜஸ்ட்டு காந்தத்தை பக்கத்தில் வச்சுட்டா போதும், அதுவாக வந்து காந்தத்தை உள்ளே இழுக்கும் வெளித்தள்ளவும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் போகுது. இது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்போ சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த லென்ஸ் விதியானது, அதாவது தூண்டப்பட்ட மின்னோட்டமானது தன்னை உருவாக காரணமானதற்கு உதவும் அப்படிங்கிற கருத்து முற்றிலும் தவறானது. ஸோ தவறானது அப்படின்னு சொல்லும்போது லென்ஸ் விதி ஆற்றல் மாறா விதியின் அடிப்படையில் அமைஞ்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே நம்ம எடுத்துக்கிற ப்ரூஃப். அடுத்து நம்ம பார்க்குறது ஃப்ளமிங் வலக்கை விதி. ஃப்ளமிங் வலதுகை விதியில் பாருங்கள், வலதுகையோட கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இது மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிற மாதிரி வச்சுக்கும் பொழுது இந்த வலதுகையோட ஃபஸ்ட்டு எந்த விரல் எடுத்துக்கிறாங்க பாருங்கள், காந்தப்புலத்தின் திசையில் மாற்றப்படுகிறது. காந்தப்புலத்தின் திசையை இந்த காந்தப்புலத்தின் திசையை சுட்டு விரலும் கடத்தி இயங்கும் திசையை பெருவிரலும் குறித்தால் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை நடுவிரல் குறிக்கும். அப்போ 3 ஃபிங்கரும் 90 டிகிரியில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கும் பொழுது முதல் எடுத்துக்கிறது சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையை குறிப்பதாக இருந்தால் பெருவிரல் என்ன பண்ணோன்னா அந்த காந்தப்புலத்தில் கடத்தி எந்த பக்கம் நகரும் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இந்த 2 ஃபிங்கரும் இது இண்டிகேட் பண்ணும்போது மிடில் ஃபிங்கர் எதை சொல்லும் அப்படின்னா தூண்டப்பட்ட மின்னோட்டம் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லும். இதுதான் வந்து ஃப்ளமிங்கோட வலதுகை விதி. இந்த விதிக்கு வேற என்ன பேர் அப்படின்னா மின்னியற்று விதி அப்படின்னும் சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. அடுத்ததான் எடுத்துக்காட்டு 4.6. இப்போ இந்த படத்தில் காட்டின மாதிரி நேரான கடத்தும் கம்பியில் பாயும் மின்னோட்டம் I குறைகிறது எனில் அதன் அருகில் வைக்கப்பட்டுள்ள உலோக சதுர சுற்றில் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க, அந்த நேரான கடத்தியில் மின்னோட்டம் குறையும் அப்படின்ட்டு. மின்னோட்டம் குறையுது அப்படின்னு என்ன அர்த்தம்னா அங்கே உருவாகிற காந்தப்பாயமும் குறையும். ஸோ இந்த காந்தப்பாயம் குறையிறதுனால் ஏதோ ஒரு விதத்தில் காந்தப்பாயம் மாறுது இல்லையா? இப்போ மாறுகின்ற காந்தப்பாயம் ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை உருவாக்கும். இந்த மின்னோட்டமானது பாய மாற்றத்தை எதிர்க்கும்னா அங்கே பாயம் குறையுது, அதை வந்து அதிகப்படுத்தும் போது ஸோ இங்கே வந்து காந்தப்புலத்தின் திசை உள்நோக்கி தான் செயல்படும் வலதுகை பெருவிரல் விதியின்படி. அதே திசையிலேயே ஒரு தூண்டப்பட்ட காந்தப்புலத்தை உருவாக்குறதுனால திரும்ப மறுபடியும் இப்போ அந்த தூண்டப்பட்ட காந்தப்புலமும் உள்நோக்கி தான் செயல்படும். ஸோ அதன் திசையை பொறுத்து இந்த சதுர சுற்றில் தூண்டப்பட்ட மின்னோட்டமானது வலஞ்சுழி திசையில் இருக்கும். இந்த நேர்கடத்திக்கு அருகில் இருக்கிற சதுர சுற்றில் தான் எப்படி போகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது இது மேல் நோக்கி போகும், மேலே இருக்கிற அந்த டைரக்ஷன்ஸில் வலதுபுறமாக இருக்கும். அப்போ இது அப்படியே ஒரு சைக்கிளாக வரும்போது வலஞ்சுழி திசையில் தான் தூண்டப்பட்ட மின்னோட்டமானது அமையும். அடுத்த செயல்பாடு, ஒரு குறுகிய தாமிர குழாய்
மற்றும் ஒரு வலிமையான பொத்தான் காந்தம் பட்டன் மேக்னெட்டு. ஸோ இதை ரெண்டையும் எடுத்துகிட்டு அந்த பட்டன் மேக்னெட் வந்து அந்த காப்பர் டியூப் வழியாக அப்படியே ட்ராப் பண்ணணும் மேலேருந்து. அப்படி நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அதனோட வேகம் வந்து குறையும். அப்போ இது குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காந்தத்தின் இயக்கத்தை கவனித்தால் காந்தமானது அதன் இயல்பாக கீழே விழும் வேகத்தை விட மெதுவாக விழுவதை காணலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உருவாக்கப்படும் மின்னோட்டம், அதாவது தூண்டப்பட்ட மின்னோட்டம் அந்த காந்தத்தின் இயக்கத்தை எதிர்க்கும். லென்ஸ் விதியின்படி இது செயல்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எடுத்துக்காட்டு சம் 4.7 அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் சொல்லியிருக்கு. அதே கான்செப்டில் தான் நீங்கள் இதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்குறது ஃப்ளமிங் வலதுகை விதி. 3rd லெசன்ஸில் நீங்கள் படித்தது ஃப்ளமிங்கோட இடதுகை விதி. ஃப்ளமிங் இடதுகை விதி அப்படிங்கிறது அந்த கடத்தி நகரும் திசையை கணக்கிடுறதுக்கு உதவுறது. வலதுகை விதியானது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை வந்து அறிஞ்சிக்கிறதுக்காக. ஸோ இந்த விதி நம்ம எப்படி எடுத்துக்கணும், நம்மளோட வலதுகையில் பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல் இது மூணும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் நீட்டப்பட்ட மாதிரி எடுத்துக்கணும். இந்த பிக்சரில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே போல். இதில் பாருங்கள், மொதல் நம்ம எடுத்துக்கிறது சுட்டு விரல். சுட்டு விரலானது காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும். அங்கே ஒரு மேக்னெட் வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, எப்போவுமே நார்த் டு சவுத்தில் தான் மேக்னெட்டிக் லைன்ஸு வெளியில் போகும். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒரு மேக்னெட்டும் அந்த சைடு ஒரு மேக்னெட்டை வச்சு நார்த்லேருந்து சவுத்து போகிற மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே விதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி எடுத்துக்கணும், சுட்டு விரலானது காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும் பொழுது பெருவிரல் எதை குறிக்கும் அப்படின்னா, அந்த காந்தப்புலத்தில் ஒரு கடத்தி இயங்கும் பொழுது அந்த கடத்தி இயங்கும் திசையை வந்து பெருவிரல் குறிக்கும். சரியா? இப்போ இந்த சுட்டு விரலும் பெருவிரலும் இந்த ரெண்டையும் இண்டிகேட் பண்ணும்போது நடுவிரலானது அங்கு தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும் வகையில் அமையும். இந்த இடத்த நீங்கள் ஃபிங்கரோட வரிசையை மாற்றவே கூடாது. ஃபஸ்ட்டு சுட்டு விரல், செகண்டு வந்து பெருவிரல், அதுக்கப்புறம் நடுவிரல். ரொம்ப முக்கியமான ஒரு விதி. ஸோ இது சில சமயங்களில் இந்த ஃப்ளமிங்கோட வலதுகை விதி அப்படிங்கிறத மின்னியற்று விதி அப்படின்னும் சொல்லலாம். இடதுகை விதி அப்படிங்கிறத மோட்டார் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் எடுத்துக்காட்டு 4.6. இந்த படத்தில் காட்டியவாறு நேரான கடத்தும் கம்பியில் பாயும் மின்னோட்டம் I குறைகிறது எனில் அதன் அருகில் வைக்கப்பட்டுள்ள உலோக சதுர சுற்றில் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நேரான ஒரு கடத்தி, இந்த கடத்தியில் பாயிற மின்னோட்டம் வந்து குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மின்னோட்டம் குறையும் பொழுது தூண்டப்பட்ட மின்னோட்டம் சதுர சுற்றில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வலதுகை விதியிலிருந்து இப்போ நேரான கம்பியில் வந்து உருவாகிற காந்தப்புலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ காந்தப்புலமானது அந்த வலதுகை பெருவிரல் விதிப்படி எப்படி இருக்கும்னா செங்குத்தாக உள்நோக்கி இருக்கும். இப்போ இந்த செங்குத்தாக உள்நோக்கி திசையில் காந்தப்புலம் இருக்கும் பொழுது மின்னோட்டம் குறையுது அப்படின்னா அங்கே ஒரு காந்தப்பாய மாற்றம் இருக்கும். காந்தப்பாய மாற்றம் ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை உருவாக்கும். இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டம் லென்ஸ் விதிப்படி தன் உருவாக காரணமாக இருந்த காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் வகையில் தான் அமையும்னு சொல்லியிருக்காரு. அப்போ எதிர்க்கும் அப்படின்னா இங்கே காந்தப்பாயம் குறையுது இல்லையா, அதை எதிர்க்கும். அப்போ என்னாகும்னா அந்த பாயத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டமானது ஏற்கனவே காந்தப்புலத்தின் திசை எங்கே இருக்கோ அதே திசையில் ஒரு தூண்டப்பட்ட காந்தப்புலத்தை உருவாக்கும். ஸோ அந்த தூண்டப்பட்ட காந்தப்புலமும் உள்நோக்கி இருக்கிறதுனால வலதுகை பெருவிரல் விதிப்படி அந்த சதுர சுற்றில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் வலஞ்சுழி திசையில் அமையும். கடைசியாக ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லென்ஸ் விதியின்படி இது அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு குறுகிய தாமிர குழாய் மற்றும் ஒரு வலிமையான பொத்தான் காந்தம், அதாவது பட்டன் மேக்னெட், இது ரெண்டையும் எடுத்துட்டு அந்த காப்பர் டியூப் இருக்குல்ல அதை செங்குத்தாக வச்சுட்டு அதுக்கு உள்ள இந்த பட்டன் மேக்னெட்டை ட்ராப் பண்ணுறோம். இப்போ என்னாகும், அந்த காந்தத்தோட இயக்கத்தை வந்து கவனித்தோன்னா இப்போ நார்மலாக அது வந்து தானே விழும், அதாவது ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வெளியில் காந்தத்தை விட்டால் எவ்வளோ வேகமாக வருதோ அந்த அளவுக்கு வேகமாக அந்த காந்தம் அந்த டியூபுக்குள்ளே வராது, மெதுவாக தான் வரும். என்ன அப்படின்னு பார்த்தா அந்த காந்தம் கீழே நகர அந்த தாமிர குழாய் தானே, அப்போ அது காப்பர் டியூப் அப்படின்னு சொல்லும்போது அந்த காந்தத்தின் வடமுனையிலிருந்து தென்முனையை வர்ற அந்த காந்த புலக்கூடுகளில் மாற்றம் ஏற்படும்.
அதாவது காந்தப்பாயம் மாறும். மாறுகின்ற காந்தப்பாயம் அந்த காப்பர் டியூப்பில் ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை உருவாக்கும். அத்தூண்டப்பட்ட மின்னோட்டமானது லென்ஸ் விதியின்படி காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும். ஸோ அப்படி எதிர்க்கிறதுனால அந்த மேக்னெட் வேகமாக வர்றதை வந்து ஸ்டாப் பண்ணி மெதுவாக வர மாதிரி தான் பண்ணும். இதுதான் இங்கே கொடுத்துருக்க அந்த மேஜிக், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. லென்ஸ் விதிப்படி அமைஞ்சிருக்குன்றாங்க. அடுத்ததாக எடுத்துக்காட்டு 4.7. ஸோ இது ப்ராப்ளம் ரீட் பண்ணி பாருங்கள். இதற்கான விளக்கம் இங்கே இருக்குது. ஏன்னா ப்ராப்ளம் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்திலே தெளிவாக சொல்லியிருக்கோம். கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணுங்கள், தெளிவாக புரியும்.